பரணி ஆரம்பிச்சிருங்க, அவர்தான் சுகம் சொன்னாரே. நானும் நீ அப்டேட் சொல்ல போறீங்கன்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, ஒரு கொஞ்ச நேரம் போட்டு சரி ஓகே. அதான் இன்னைக்கு வந்து முக்கியமான அப்படின்னா இந்த சர்தார் 2 படத்துல இருந்து மயில் வீரா அப்படின்ற முருகர் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லிரிக்கல் வீடியோ சாம் சிஎஸ் மியூசிக்கல்ல. அப்புறம் மண்டாடி அந்த படத்தோட டீசருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை பத்தி பேசுவோம். சூப்பரா இருந்துச்சு படம். செப்டம்பர் 10th ரிலீஸு சர்தார் 2வும் மண்டாடி ரெண்டுமே. அப்புறம் டைரக்டர் சுசி கணேசனோட ஒரண்ட அந்த படத்தோட ஷூட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் காந்தாரி அப்படின்ற நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினல் ஃபிலிம் டாப்ஸி பண்றாங்க, அதோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் செப்டம்பர் 3rd வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. ட்ரெயின் அதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 27 minutes. யூஎஸ் சென்சார் ஆயிடுச்சு. அப்புறம் ஜீவ் பிரகாஷோட இம்மார்டல் அந்த படத்தோட ட்ரெய்லருமே நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. அப்புறம் தி வீவான் அந்த ஹிந்தி ஃபிலிம் சித்தார்த் மல்ஹோத்ரா அப்புறம் தமன்னா நடிக்கிற படம், அந்த படத்தோட டீசருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சண்முகன் பாண்டியன் நடிக்கிற வான வேடிக்கை அவரோட கேரக்டர் இன்ட்ரோ கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திரு அவர் தான் டைரக்டர் சாம்சிஎஸ் மியூசிக்கல்ல. ஹைவான் மலையாளம் ஃபிலிம் ஒப்பமோட ரீமேக், அதோட ட்ரெய்லருமே இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தாய்ரா பிருத்விராஜ் ஃபிலிம் ஹிந்தி ஃபிலிம், அதோட போஸ்டர் புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் செப்டம்பர் 18th ரிலீஸ் ஆகுது. அப்புறம் கன் மாஸ்டர் G9 அப்படின்ற படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் நவம்பர் 27th ரிலீஸ் ஆகுது. தர்மன் ரஜினிகாந்த் அவர்களோட ஃபிலிம், அதோட 3rd ஸ்கெடியூல் வந்து ஹைதராபாத்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ராமோஜி ஃபிலிம் செட்ல தான் நடக்குது. ராம் பத்தினியும் மேபி சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுவாரு. இன்னைக்கு வந்து அவ்வளவுதான் அப்டேட்டு. வேற ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ராத்திரி அந்த டீம் வந்து தியேட்டர் விசிட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, திருச்சியில வந்து போயிருக்காங்க. டாக்ஸிக் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, அதை பத்தியும் பேசுவோம். படம் வந்துட்டு ப்ரோ டாக்ஸிக் புக்கிங்ஸ் தூத்துக்குடி சைடு திருநெல்வேலி சைடுலாம் எதுவுமே ஓப்பனே ஆகல ப்ரோ இப்போ வரைக்கும். ஏன் ப்ரோ ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா 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 ப்ராப்ளம் தான். தூத்துக்குடியில இன்னும் ஓப்பன் ஆகல, தூத்துக்குடியில இன்னும் ஓப்பன் ஆகல, இன்னும் பிரச்சனை முடியல. இந்த டேர்ம்ஸ் அந்த பிரச்சனையா ப்ரோ? டேர்ம்ஸ் வந்து இனிமேல் வந்து 60% மேல தாண்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தேட்டருக்காரங்க. ஒட்டு மொத்தமா இந்த வாட்டி கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து, நான் எடுத்தா நீ எடுக்க மாட்டேன், நீ எடுத்தா நான் எடுக்க மாட்டேங்கிற மாதிரி இல்லாம யாருமே எடுக்காம ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு ஒற்றுமையா இருக்கிறாங்க. எல்லா படத்துலையும் கொடுக்குற 70-80, ஏன்னா தமிழ்நாட்டிலேயே அதிகமா வந்து ஷேர் கொடுக்குற ஒரு ஏரியானா டிடி ஏரியா தான் கொடுப்பாங்க. இந்த வாட்டி அவங்க வந்து ஒற்றுமையா இருந்து 60க்கு மேல தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி டாக்ஸிக்ல ஒரே பிடிவாதமா இருக்கிறாங்க. அதனால இப்போ வரைக்கும் தூத்துக்குடியில வந்து ஓப்பன் பண்ணல. இது இந்த படத்துக்குமா வரும் இல்ல எல்லா படத்துக்குமே? இனிமேல் எல்லா படத்துக்கும் அந்த மாதிரியா? இனிமேல் எல்லா படத்துக்கும் அதான் பண்ண போறாங்க. அதுக்கு இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே ஓகே. இப்போ நைட்டுக்குள்ள ஓபன் பண்ணுவாங்களா இல்ல ரிலீஸ் ஆகாதா? கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. டேர்ம்ஸ் பொறுத்து தான், தெரியல, எனக்கு தெரியல. பிரகாஷ் ப்ரோ ரிலீஸ் ஆகுமா? பிரகாஷ் ப்ரோவே காணும், சரி வருவாரு பார்ப்போம். இன்னொன்னு ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன், லாங்குவேஜ் வைஸ் ரன் டைம் மாறும்னு போட்டிருக்காங்க. அது ரியலா இல்ல சும்மா அதெல்லாம் இல்ல ஃபேக்கா? ப்ரோ, இல்ல அது ஃபேக் தான். லாங்குவேஜ் வைஸ்லாம் ரன் டைம் இல்லை, எல்லாத்துலயுமே 3.25 மணி நேரம் தான். அது பிரகாஷ் ப்ரோவும் போட்டிருந்தாரு, நான் போய் சொன்னேன் இல்ல பிரகாஷ் ப்ரோ, அப்புறம் சுகனும் போட்டிருந்தாப்புல, சுகன்கிட்டையும் சொன்னேன். சென்சார் சர்டிஃபிகேட்ல போட்டாங்க 194 minutes தான், சேஞ்சஸ் கிடையாது. ஓகே இது ஃபர்ஸ்ட் ஷோ போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பார்த்தா புக்கிங் இன்னும் ஓப்பன் பண்ணல எங்க ஊர்ல. நாளைக்கு கன்னட ஷோ ரிலீஸ் ஆயிரும், தமிழ் ஷோவும் டைமுக்கு ரிலீஸ் ஆயிரும்னு நம்புறேன், பார்ப்போம். நான் மத்தியானம் தான் போறேன், காலையில கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால மத்தியானம் ஷோ தான் போறேன், 2 மணி ஷோ. ஓகே ஓகே. இது பரணி ப்ரோ ஒரு FTFS மிஸ் பண்றாராம் சார். சுகன் டஃப்பான சிச்சுவேஷன் சுகன். சரி, இன்னைக்கு காலையில இருந்து சூப்பர் ஸ்டார் பொங்கலுக்கு இறங்குறாருன்னு சொல்லி வரதே உண்மையா பரணி ப்ரோ?
எனக்கு தெரியலையே. எந்த பொங்கல் இதுக்கு? இது இந்த படமா? தர்மனா? தர்மன் பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நைஸ். தெரியல எனக்கு ஷுவரா இல்ல இல்ல அது தெரியல. கிடையாது கிடையாது இல்லைங்க, கிடையாது. எனக்கு என்ன டவுட்னா, அது ஆர்கேஎஃப்ஏ தான் சேயோனும் தயாரிக்கிறாங்க, ஆர்கேஎஃப்ஏ தான் தர்மனும் தயாரிக்கிறாங்க. எப்படி ரெண்டு படத்தையும் பொங்கலுக்கு இல்ல இறக்குவாங்க? சேயோன் வந்து தள்ளி போகுது, தர்மன் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ. ஆனா என்னன்னா, இல்ல தெலுங்கு இல்ல சைடு இந்த நியூஸை கன்ஃபர்மேஷனா சொல்றாங்க. ஏன்னு தெரியல. தெலுங்கு சைடு வந்து நிறைய பேர் வந்து நியூஸாவே சொல்லியிருக்கிறாங்க. அது முக்கியமா வந்து ராம் பத்தினி சைட்ல இருந்தே கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கிறாங்களாம். அவரு இந்த படத்துல வந்து மர்மனா நடிக்கிறாரு. அவர் சைட்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க போல, படம் பொங்கலுக்கு ரிலீஸ் வந்து அக்ரிமெண்டே போட்டிருக்காங்க அவர்கிட்ட. அது எப்படி, என்ன கதை, என்னன்னு புரியல. படம் அவர் சங்கராந்தி ரிலீஸ் ஏன்னு கேட்டிருக்காரு போகுது. அதெல்லாம் மேட்ச் பண்ணி ஐடியா பண்றாங்களா, அது என்ன கேட்டகரின்னு ஒன்றும் புரியல. ஆனா தெலுங்குல நம்ப தகுந்த செய்திக்கு வட்டாரங்கள் எல்லாருமே வந்து தர்மன் வந்து பொங்கல் ரிலீஸ் செய்யறாங்க. எனக்கு அது ஒரு அதிர்ச்சியா இருக்கு. எப்படின்னா, சேயோன் வந்து பொங்கல் ரிலீஸ்ங்கிறது தான் பிளான். அந்த படம் வந்து கான்செப்ட் வைஸும் அந்த ஜானருக்காகவே வந்து பொங்கலுக்கு தான் இறக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. அது போக அதுதான் ஃபர்ஸ்ட் படம் ஆர்கேஎஃப்ஐக்கு. அதுக்கப்புறம் தானே இவங்க தர்மன் ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. அது போக இன்னொன்னு யோசிச்சுக்கணும், ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகி உடனே எப்படி தர்மன் உடனே பண்ணுவாங்க? அது எந்த 2.0 சாரி 2.0 பேட்ட மாதிரி நடக்காது இல்ல. அது எப்பயாவது ஒரு தடவை நடக்கிற ஒரு விஷயம். வராது தலைவா. செய்யும் தான் வரும். பொங்கலுக்கு வரும் செய்யும். சேம் தான் தர்மன் சேம். மேபி ஏப்ரல் மாதிரி போலாம். பட் உடனே எல்லாம் வராது, பொங்கலுக்குலாம் வராது. ஏப்ரல் வாரணாசி வரிக்கிறது. ஆனா சரி ஃபாஸ்டா போறத பார்த்தா தர்மன் வேற லெவல்ல ஷூட்டிங். இவ்வளவு ஃபாஸ்டாலாம் எனக்கு தெரிஞ்சு பேட்டையை விட ஃபாஸ்டா முடிச்சிடாரு போல இருக்கு. பேட்டை நடந்ததுல ஒரு ஃபாஸ்ட்னா, இது அதை விட ஃபாஸ்டா முடிச்சிடாரு போல ஷூட்டிங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் மிச்சம் இருக்குங்கிறாங்க. செப்டம்பர்ல எனக்கு முடியுதான் அதுதான் ப்ரோ. அதிர்ச்சியா இருக்கு. செப்டம்பர்ல அதுதான் முடியுதுன்னு கேள்விப்பட்டேன். செப்டம்பர்ல பிறக்க போறேங்க. செப்டம்பர் அதான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஷூட்டிங்கே முடியுதுங்கிறாங்களே. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலா இப்ப வந்து விஜய் தேவரகொண்டா தான் அந்த படத்துல நடிக்க வேண்டியதுங்க. அவர் கால் ஷீட் வந்து கொஞ்சம் ஷூட்டிங் டிலே ஆகிற காரணத்தினாலதான் இந்த கடைசி நேரத்துல விஜய் தேவரகொண்டா வந்து இவர்கிட்ட போனது, ராம் போத்தினேனிட்ட போனது. பட் எனக்கு அவரை விட இவர் கொஞ்சம் பெட்டரா தான் இந்த தெரியற மாதிரி. ரஜினியோட மருமகன் போது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்காரு. இன்னைக்கு வந்து அந்த முருகன் சாங் சூப்பரா இருந்துச்சு தலைவா. மயில் வீரா சாங் சர்தார் டூல தெரியல, எனக்கு பாட்டு பிடிக்கல. ஏங்க அந்த சுத்தமா பாட்டு சாம் பிடிக்கல. சிஎஸ் போடலன்னு வேற யாரோ போட்டிருக்காங்களா? உண்மையா? அந்த இல்லையே, பாட்டு சாம் புரியல. சிஎஸ் தான். சாம்சியஸும் ஆப்ரோவும் போட்டிருக்காரு. ஆப்ரோ வந்து ஒரு படத்துக்கு வந்து 60-70% போட்டிருக்காரு. சாம்சியஸ் கம்மியா போட்டிருக்காரு. இந்த ஆப்ரோ அந்த ராப்பர்ஸ் ருத்ர வர்றத அந்த பண்ணிருப்பாங்க. அந்த பாட்டே முழுக்க அந்த ராப்பர்ஸ் தானே வருது. கொஞ்சம் தானே இந்த வாய்ஸ் வருது. அது போக என்னன்னா, இந்த ருத்ரன் படத்துல ஓப்பனிங் சாங் அப்படிதான் ஒரு பாட்டு எடுத்து போட்டாங்க. அப்புறம் சந்தானம் படத்துக்கு எதுவும் ஒன்று ஆப்ரோ மியூசிக் பண்ணாருன்னு சொல்லி அவரோட 2 பாட்டு எடுத்து போட்டாங்க. அந்த மாதிரி அந்த இது மாதிரி வேகமா பாடுற போர்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அவர் பாட வச்சுருவாங்க போல இருக்கு. எனக்கு பாட்டு ரொம்ப ஒரு ஒரு ஆவரேஜான, ரொம்ப ஆவரேஜான ஒரு சாங்கா தான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப இந்த படத்துக்கு உண்டான ஒரு பாட்டு மாதிரி இல்ல. அது சர்தாருக்கு ஒரு பிரகாஷ் வந்து வேணா அண்ணா, போல இருக்கு. ஓப்பனிங்ல சாம் சிஎஸ்னு பேர் வருது. ஆனா அந்த பாட்டு முடியறப்ப கம்போஸ்ட் அரேஞ்ச் அண்ட் ப்ரொடியூஸ்ட் பை ஆப்ரோ அவரோட பேர் மட்டும் தான் இருந்துச்சு பாட்டோட எண்டுல. சாம் சிஎஸ் அண்ட் ஆப்ரோ தானே மியூசிக் போட்டாங்க. ஆமா, அது ஓப்பனிங்ல போட்டாங்க. எண்டுல அந்த இது போடுவாங்கல்ல கிரெடிட்ஸ், அதுல வந்துட்டு வெறும் ஆப்ரோ பேர் மட்டும் தான் இருக்கு. சாம் சிஎஸ் பேர் இல்ல. என்னன்னு ஒன்றும் புரியல நமக்கு. இங்க இப்படி போடுறாங்க, தெரியல. எண்டுல இப்படி போடுறாங்க. நமக்கு வந்து அபிஷியலா அவங்க போட்ட பிஆர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, சாம்சியஸ் அண்ட் ஆப்ரோ 2 பேரும் கலந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க இந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுல நோட்ஸ்லயே அதான் கொடுத்துருக்காங்க. பரணி, இந்த எனக்கு மேல பாட்டு இருக்கிறத எடுங்க பிடிக்கல. ஆனா பரணி. எப்படி பார்த்தாலும் எனக்கு பாட்டு பிடிக்கல. யாரு ஐ வாண்ட் 2 டிக்கெட்ஸ் ஆகஸ்ட் 27 யாரு ஒரு ஆகஸ்ட் 27 டிக்கெட் வேணும். அங்க டிக்கெட் கேட்காம கேட்கிறாரு. புக் மை ஷோல பார்க்கணும். இதோ ராக்கி பாயோட ஃபேன் நினைக்கிறேன் சிவா. ஏங்க 27 மேல நான் வர்றப்ப யாஷ்வான் யாரோ இருந்தாங்க, பாலகானம். அவர் தாங்க மேல கோட் பண்ணிட்டு அவர்தான் போயிட்டாரு. அவர் ஷேர் பண்ணிட்டு பாட்டுக்கும். போயிட்டாரு, டிக்கெட்டை போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. பாவி, உங்ககிட்ட எல்லாம் இது பண்ணலான்னு பார்த்தா நீ வந்து டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஜென்ரலா இந்த முருகன் சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் தலைவா. பேசிக்கலி முருகபக்தன்றதுனால இந்த வேலு மயிலுன்னு சொல்லி ஒரு சிவகார்த்தியம் ஒரு இந்தி ஆல்பம் வந்தது இல்ல, நிவாஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பாட்டு இன்னும் இப்போ எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு தெரியல. அது சூப்பர் சாங். அது மாதிரி லீடர்ல ஒரு பாட்டு இருக்கும், முத்தை தேரோட ஒரு சின்ன ஒரு ரீமிக்ஸ் வெர்ஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதுவும் நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்குமே.
அதுதான் இந்த சாங்கும் அந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தது கேட்கறதுக்கு, அதனாலதான் அப்படி சொன்னேன். இல்ல ஆக்சுவலா ஒரு ஓப்பனிங் சாங்கா பிரகாஷ் ப்ரோ பில்லால வர அஜித் ஐயோ மாதிரி கொஞ்சம் expect பரணி பண்ணிருக்காரு. அதெல்லாம் அதெல்லாம் compare OG, பண்ண முடியாது பரணி, அதெல்லாம் OG கோட்டு பரணி பரணி bro. அது. இல்ல 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 அதெல்லாம் அதுதான் சொல்றேங்க. அந்த மாதிரி ஒரு வைபான ஒரு என்ன சொல்ல ஒரு டான்ஸ் நம்பர் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண, நானும் அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. பட் ஆனா இது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. பட் விஷுவல்ஸா எப்படி வரும்னு பார்ப்போம். எனக்கு வந்துட்டு ஓகே அப்படின்ற அந்த ஒரு ஜோன் தான். அத மோசம்லாம் இல்ல விடுங்க, அப்படி. மண்டாடிக்கு வாங்க பரணி அண்ணே, வாங்கண்ணே இங்க வாங்கண்ணே. அதுக்கு மண்டாடி முன்னாடி celebration. தலைவர் பொங்கலுக்கு வராரு, செய்யம் தள்ளி போகுதுன்னு கேள்விப்பட்டேன். பேசியாச்சு மாவீரன். மாவீரன் அதான் late ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மாவீரன். பேசணும். வராது மாவீரன், என்ன சொன்னாங்க பொங்கலுக்கு என்னாச்சா? சுமன் வராது. ப்ரோ? தர்மன் பொங்கலுக்கு வராது வராது. உங்களுக்கு? தர்மன் செய்யும் தான் பொங்கலுக்கு வரும். அதை வராது, சொல்லுங்க. செய்யன் பொங்கலுக்கு வரும். பரணியை பார்த்தீங்களா இல்லையா? இந்த ஒருத்தர் தீபாவளிக்கு என்ன பண்ணலாம் தலைவருக்கு நான் எதுல வேணா முட்டு கொடுப்பேன். ஆனா இந்த விஷயத்துல தலைவரை எப்ப அடிக்கணும்னாலும் நான் லீவ் டேட்டை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டார் தலைவர். ஏன் அது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி அடிங்க, அடிக்கிறதாயே அப்படிங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அடிக்கிறீங்க. இன்னொன்னு ஷூட்டிங் முடியணும்ல மாவீரன். இன்னும் இங்க பாருங்க, தர்மன் வந்து ஃபாஸ்டா முடிஞ்சிடும் ஷூட்டிங், அது பிரச்சனை கிடையாது. இன்னும் அது கொஞ்ச நாள் தான், சில நாட்கள் ஷூட்டிங்கே இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகி உடனே அப்படி 2 மாசம் கேப்ல அடுத்த படத்தை இறக்குவாரு. இல்ல பேட்டர் பிரகாஷ் அண்ணே, 2.1 எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இவங்க எல்லாரும் இன்னொன்னு செப்டம்பரோட அதே முடியுதுன்றாங்களே ஆர்கே ஷூட்டிங், உண்மையா? ஷூட்டிங் இவ்வளவு ஸ்பீட் முடிஞ்சிடும் சீக்கிரம் எப்படி சீக்கிரம் அவ்வளவு ஷூட்டிங் ஸ்பீடா முடிஞ்சிடும். முடிக்கிறான் வசூத்து? என்ன புரியல எல்லாம் அவரு இந்த டிராகனும் அப்படிதான் முடிச்சாரு ஃபாஸ்ட். இந்த எல்லைக்கு அனௌன்ஸ் பண்ணி அது போய் பிளான் பண்ணி ஷூட்டிங் போகல, மொதல் செட்டில் முடிஞ்சு கேப்ல இருந்தாரு. அந்த கேப்ல படம் பண்ணிட்டு வரலான்னு போனாரு, படத்தையே முடிச்சுட்டு வந்துட்டாரு. அப்ப தலைவா விஷால் ப்ரோ யோசிச்சு பாருங்க, அடுத்து உங்க படம்லாம் 2 மாசத்துல முடிஞ்சிடும். 2 மாசத்துல இல்ல, 2 நாள்ல முடிச்சிருவாரு அவரை வச்சு. இல்ல இல்ல, நம்ம என்ன சுகன் கிண்டல் பண்றீங்களா? அங்க இருக்கிறது யாரு? சம்பவ கிளப் ஓனர். யாரு எஸ்டி யாரு? அரசன் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஆனா 2.0 யாரோ இருக்குல்ல ஒரு தலைவா, நிமிஷம் ஒரு 2.0. நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆரோ, யாருங்க அரசன் அப்டேட் கேட்டது? தலைவா சொல்லுங்க தலைவா. அரசன் படம் ரிலீஸ் ஆகுது, தீபாவளின்னு தலைவா சொன்னாங்க. வரும். தீபாவளியா? இன்னும் கனவு உலகத்திலே இருக்கீங்களே மணி. என்ன மணி போங்க, அங்கெல்லாம் வராது மணி. அது எப்ப வருதோ வரட்டும் விடுங்க. உங்களுக்கே வருமானு நான் சந்தேகத்துல உட்காந்துட்டு இருக்கேன். நாளைக்கு ஒரு 3.25 மணி நேரம் பலப்பரீட்சைக்கு போறோம். யார் யார் போறீங்க? 9 மணி. நான் போறேன். நான் போறேன் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா. எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு விஷால். சொல்லுங்கண்ணே. 9 மணிக்கு நீங்க ஷோ போறீங்க, சும்மா ஒரு கற்பனைக்கு வச்சுப்போம், கண்டென்ட் சொல்லுங்க. வரல அப்படின்னு ஓகே, சொல்லிட்டு டிலே ஆகுதுன்னு வச்சுப்போம். படம் வந்து தள்ளி போய் அப்படி 12 மணிக்கு தான் ஆரம்பிக்குதுன்னா நீ என்ன பண்ணுவீங்க ஒரு நைட் ஷோ கற்பனைக்கு? தான், நைட் ஷோ தான். விஷால் ஏன் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? சரி சரி சரி, இல்ல சும்மா கேட்டேன். தமிழ்நாட்டுல நடுவுல டபுள் ஒண்ணு டிஜிட் போட்டாங்கல்ல ஆமே. பிரகாஷ் அண்ணா. இல்ல புக்கிங் செம்ம புக்கிங், நிறைய பேர் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. புக்கிங் இல்ல புக்கிங் இல்ல நிறைய சில பேர் ஏரியால சொல்றாங்க. ஓபன் ஆகாம இருக்கு. ஆனா புக்கிங் தான் அது டபுள். என்ன பிரச்சனைனா, நிறைய ஏரியால புக்கிங் ஓப்பன் பண்ணல, சில ஏரியா லிமிடெட் புக்கிங் தான் போட்டிருக்காங்க. சென்னையை விட திருச்சி, இன்னும் 100 ஏரியா மதுரை. சொன்னாங்க, அங்கெல்லாம் பிச்சு மதுரையா கோயம்புத்தூரா சொன்னாங்கன்னு தெரியல. இந்த ஏரியாக்கள் சூப்பரா போனாங்க, எந்த ஏரியான்னு தெரியல, எனக்கு கோயம்புத்தூரா மதுரையான்னு தெரியல. மதுரையில 2 தியேட்டரும் FDFS ஃபுல்லாக போகுதுண்ணே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. தெரியல, ரொம்ப இன்னொன்னு பயங்கரமா பிரகாஷ் சொல்றாங்க நான் ஓப்பனிங். உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் கேட்டேன்ல, அது என்னண்ணே அது? இல்ல அது திடீர்னு ஃபேக் நியூஸ். நான் காலையில 2 பேர் சொன்னாங்கன்னு சொல்லி நம்பி போட்டேன். நிறைய பேர் அதுக்கப்புறம் போட்டிருப்பாங்க போல இருக்கு. கடைசியில அது வந்து அவங்க வந்து தவறான வேற ஒரு படத்தோட சென்சார் டீட்டெயில் எடுத்து பார்த்து இதாயிடுச்சான், கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. வேற ஒரு படத்தோட இது மிக்ஸ் பண்ணிட்டாங்க. கடைசியில அது இது கிடையாது, ஃபேக் நியூஸ் ஆகுது. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, கீது மோகன்தாஸ் யாராவது தமிழ் சினிமா நடிக்க வைக்கலாம். என்ன போகணும். ஏற்கனவே நடிக்க வச்சிருந்தாங்களே. ஆமா, அதுக்கப்புறம் அவங்க பண்ணவே இல்லையே. அதுக்கப்புறம் ஈவெண்ட்ல எல்லாம் பார்த்தா இந்த ஹீரோயின்ஸ் தவிர அவங்க தனியா விஷால் ப்ரோ, சுந்தர்சிக்கு ஒரு லெட்டரை போட்டு விடுங்க, நடிக்க வச்சிருவாரு. இந்த சீட்டு போக நம்மள்தா இதுக்கு அங்க போய்கிட்டு. ஏங்க அங்க போனாதாங்க நம்ம இந்த படம் ஆம்பளை படத்துல 3 பேருக்கு யூஸ் இல்ல, பண்ணுவாரு. விஷாலுக்கு ஒரு விஷயம் பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். பட் அந்த விஷயத்த இப்ப சொன்னா அப்படி வேற மாதிரி போய் நம்மள வேற முத்திரை குத்துவாங்க. இல்ல அதனால பிரகாஷ் ப்ரோ, நம்ம- நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம முழு சட்ட மாறன் ஒரு படம் எடுத்தார்ல, அதுல அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் இருக்குமே அதுதானே? இல்ல அதுவும் ரைட்டு. இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, இப்ப நெல்சன் ஒரு காமெடி பண்ணுவாரு, அந்த நெல்சன் காமெடியோட சேர்த்துக்கிட்டு இவரு பிரசாந்த் நடிச்ச படத்தை சேர்த்து சொல்லுவாங்க, சொல்லி அது மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து விஷாலுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை நான் அதை சொல்லி டார்க் ஜீன்ஸா? அதுக்குள்ள புரியலையே, சொல்லுங்கண்ணே. சரி ரைட்டு விடுங்க.
ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கரெக்ட், செகண்ட் ஹாஃப் ராங். தமிழ் சினிமாக்கே சாபக்கேடு செகண்ட் ஹாஃப். விஷால் ப்ரோ, சந்தீப் ரெட்டி சொல்லுங்க சொல்லுங்க. சந்தீப் ரெட்டி அவங்க சொல்லியிருக்காரு பாத்தீங்களா இல்ல, இப்போ ஸ்பிரிட் டெஃபினட்டா ஏ சர்டிஃபிகேட் தான் வருமா, அவருக்கே ப்ரெடிக்ட் பண்றாராம். அதெல்லாம் எதிர்பார்த்தது தானே சுகன். சலாரும் ஏதானே சலாரி இல்லைங்க. அந்த இதெல்லாம் வந்து ஏன் வரலன்னா தாங்க ஆச்சரியம். யூஏ எல்லாம் வாங்கிடுச்சுன்னா என்னடா அது யூஏ வாங்கிருச்சு அப்படின்னு சாக்குதாகணும். ஏன் வந்துச்சுன்னா நீ எப்படி இருந்தாலும் ஏதாண்டா வாங்குவ, இதுல இருந்தா அதிசயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, இன்னைக்கு நிவின் பாலி பேட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் நினைச்சேன், இனிமேல் மலையாள ஹீரோக்கள் ஏன் நிறைய பேர் சோகமா தமிழ் சினிமா இருக்கு. நடிக்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் நடிக்க மாட்டாங்க, இனிமேல் நிவின் பாலி அடிக்கவே மாட்டார் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஏற்கனவே தமிழ்ல நடிச்ச 7 கடல் 7 மலை ரிலீஸே ஆகல. அது எப்பயோ முடிஞ்சிச்சு அந்த படத்தை. அவர் படமா வெற்றின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு பண்ணாரு. இல்ல அவர் படமா ஆரம்பிச்சு அப்புறமேட்டு அது அவரும் சூரி படம்னு போய் கடைசியில சூரி படங்கிற மாதிரி இப்ப போயிருச்சு. அவர் நிவின் பாலிங்கிறது காணாமத்துல, போஸ்டர்லயும் காணா, எதுலயும் காணா, படத்தையே காணா. அது அடுத்த விஷயம், படத்தையே காணா. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா பென்ஸ்ன்னு ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க நிவின் பாலி நடிப்புல. அவரு அந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒருத்தர் என் கமெண்ட் போட்டிருந்தாங்க, அந்த கமெண்ட் அப்படியே உண்மை. அந்த படம் அனௌன்ஸ் பண்ண சாயா பேங்கர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது, 99% தெரியாது. வெறும் ஆல்பம், இந்திய ஆல்பம் பண்ணவர் மட்டும் தான் தெரியும். இப்ப சாயா பேங்கர் ஆளை தெரியாத ஆளே இருக்க முடியாது. அதுல 99% ஆட்களுக்கு தெரியும், ஒருத்தர்களுக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு சாயா பேங்கர் ப்ராப்ளம் ஆயிட்டாரு. ஆனா இன்ன வரைக்கும் அந்த படம் ஷூட்டிங் முடிக்காம இருக்காங்க. சரி, கொடுமை என்னன்னா படம் 40% தான் எடுத்திருக்காங்க. இன்னும் இவர் போர்ஷனே 35 நாள் ஷூட்டிங் பெண்டிங் இருக்குங்கிறாங்க நிவின் பாலிக்கு. அப்ப இன்னும் ஜெயம் ரவி ஜெயம் ரவி ஷூட்டிங் வேற எடுக்க வேண்டியது இருக்காரு. இருக்கு. இதெல்லாத்தையும் விடுங்க. கண்ணாடி போட்டு எங்க மாஸ்டர் அண்ணன் தானே. வருவாருங்கிற மாதிரி மாஸ்டர் இருங்க. அதான் ஹீரோ போட்டு கண்ணாடி போட்டு எங்க அண்ணன் வந்த காலிதாங்கிற மாதிரி கடைசியா தான் எங்க அண்ணன் இருக்காரு உள்ள ஹீரோவா. இவங்களை வச்சுதான் நீங்க எடுத்துருவீங்க, ஜெயம் ரவி வச்சு ஈஸியா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நிவின் பாலி ரெடியா இருக்கிறாரு. ஆனா அவர் பாருங்க, புலம்புற ஒரு மனுஷன் வந்து 2 படம் பண்ணிட்டாரு அந்த கெட்டப்ல. அடுத்து இன்னும் 2 படம் பண்ணிட்டு இருக்காராம். இப்ப என்னன்னா அந்த படத்தை கெட்டப் மாத்தி ஆகணுமா. ஆனா மாத்த முடியாத சுச்சுவேஷன் முடிக்கிறாங்க. இங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம்ல, அவர் அக்ரிமெண்ட் எவ்வளவு வேல்யூ கொடுக்குறாரு பாருங்க. ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போட்டோம் கெட்டப் மாத்தக்கூடாதுன்னு அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டோம்னு சொல்லி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து மனுஷன் நமக்காக பண்றாருன்னா இது எந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாம இருக்காங்கப்பா. ஒண்ணு ஜி ஸ்குவாடு லோகேஷ் தயாரிப்புல, இன்னொன்னு அந்த டேரக்டர், இன்னொன்னு எல்லாத்துக்கும் காரணமான காரணகர்த்தா லாரன்ஸ். எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அவருதான். லாரன்ஸ் தான் ஒரு முக்கிய காரணம். போன் பண்ணி நான் வெறுத்துட்டேன்றாரு, என்ன போன் பண்ணி கேட்டு கேட்டு. அந்த டேரக்டரே நான் 2-3 தடவை விரும்பாக்கம் சாலிகிராமல பார்த்துட்டு யதார்த்தமெல்லாம் கேட்பேன் தலைவா. அவரால் பதிலே சொல்ல முடியாது. சொல்றேன் கண்டிப்பா சீக்கிரமே அப்படின்னு. எதனால அவரு மேல தப்பு கிடையாதுங்க. இதுல என்னன்னா இது தப்பு லாரன்ஸ் மேல மட்டும் தான். லாரன்ஸ் வச்சு எந்த படமும் எடுக்க முடியாது. கெஸ்ட் ரோல்ல கூட்டு வந்தாங்க அந்த புல்லட் ஒரு படம், அது தம்பி படம். டைரி படத்தோட டேரக்டர். அந்த டைரி படத்தை அவர் வந்து 35 நாள்லயே 40 நாள்லயே முடிச்சாரு. படத்தை எடுத்தாரு, எப்போ ஃபர்ஸ்ட்ல கூட்டாரு, எப்போ படத்தை ரிலீஸ் பண்ணாருன்னு தெரியல. படம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிக்கும், இன்னமும் டிவியில போட்டா பாக்குறேன். கிளைமேக்ஸ் சாங், அந்த சாங் எத்தனை தடவை பார்த்தேன். அதாவது சில சீன் வந்து எமோஷன் சீன் 2வது தடவை 3வது தடவை பார்க்கறப்ப அந்த எமோஷனல் பழைய எமோஷனல் வராது. ஆனா அதே எமோஷன் அப்படியே அந்த டைரி படத்தோட கிளைமேக்ஸ் சாங் கன்வே பண்ணும். எனக்கு அந்த அளவுக்கு அந்த சாங் பிடிக்கும், பாட்டு பிடிக்கும், படம் பிடிக்கும். ஆனா அப்படிப்பட்ட டேரக்டர் ஒரு கேமியோக்குன்னு அவர் சொந்த தம்பியை கூப்பிட்டாரு, அவளாதான் லாக் ஆனாரு, முடிஞ்சு போச்சு சோழி. இந்த சண்முகம் பாண்டியன் படத்துக்கு அப்படிதான் அவர் கேமியோ பண்றாருன்னு சொல்லி எல்லாம் பண்ணியிருந்தாரு. வருவாருன்னு பார்த்தாங்க, வரவே இல்லை. நீ வரவே வேண்டாம் போடான்னு சொல்லிட்டு படத்தை ரிலீஸே பண்ணிட்டாங்க. அப்படியே கேமியோ இல்லாம ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இல்லண்ணே, அவர் வேற ஏதாவது படம் பண்றாருன்னா அதுதான் கேட்க வந்தேன். இப்ப நானும் அதான் கேட்க வந்தேன். ஒரு படமும் பண்றது இல்ல, இப்ப இந்த வார்த்தையை சிம்புக்காக உங்கள்ட்ட கேக்குறாங்களா, அப்ப நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்களோ அதே பதில் தான் அவர் வச்சிருக்கிறாரு. இல்லண்ணே, சிம்புவை மட்டும் அடிக்கிறாங்க, இவரை பத்தி பேசவே மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அது யாருமே பேச மாட்டாங்க. முன்னாடி நானே இன்னொரு நிறைய தடவை சொல்லிட்டேன், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி இந்த லீஃப் இயர் வருமோ அப்படிதான் ஒரு படமே வருது. அதுவும் அந்த காஞ்சனா 3 மட்டும் தான் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓடுது. கடவுள் எல்லா படமும் பில்லர்ஸா தான் இருக்கு. ஏன் பிரகாஷ் கடைசியா பண்ணது டபுள் எக்ஸ் தான்ல, அதுக்கப்புறம் எதுவுமே வரல. அது காசுங்கறனால பண்ணிட்டு கூட இல்ல அதுல 2 விஷயம் இருக்கு பாருங்க. லாரன்ஸ் ஏகப்பட்ட படங்களை டைரக்ட் பண்ணாரு, ஒரு பிளாக் பஸ்டர் டைரக்டர், ஓகேவா. டான்ஸ் மாஸ்டர், ஓரளவுக்கு மக்கள்கிட்ட தெரிஞ்ச முகம், மக்களுக்கு தெரியாத முகம் கிடையாது, இல்ல மக்கள் விரும்புற ஒரு முகம் லாரன்ஸ். இங்கிட்டு பாத்தீங்கன்னா எஜே சூர்யா அவரு டேரக்டர், அஜித் விஜய் வச்சு டேரக்ட் பண்ணியிருக்காரு, பவன் கல்யாண் வச்சு டேரக்ட் பண்ணிருக்காரு, மகேஷ் பாபு வச்சு டேரக்ட் பண்ணிருக்காரு. தமிழ்ல 2 பேர், மலையாள தெலுங்குல 2 பேர். அப்புறமேட்டு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆக்டராகவும் இருக்கிறாரு, ஒரு பயங்கரமான ஒரு கிராஃப்ட்மேன் எஜே சூர்யா. ஆனா இவங்க 2 பேர்த்தையும் டேரக்ட் பண்ணிட்டு கார்த்திக் சுப்ராஜ் நடத்தின விதம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க.
அவங்க 2 பேர்த்தையும் மனுஷனே இல்லைங்கிற மாதிரி பார்ப்பாரு. அவர் பாட்டு அவர் தாங்க கிங்கிற மாதிரி இருப்பாரு. அவரு சிம்பிளா சொல்லணும்னா இந்த படம் ஜிகிர்தண்டா டபுள் வந்து திருச்சியில ஷோ போட்டுருந்தாங்க, ஸ்பெஷல் ஷோ. 3 பேர் வராங்க. ஹீரோக்கள் எப்பவுமே டேரக்டரோ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கள் கடைசியா வருவாங்க. இவர் எல்லாத்தையும் முன்னாடி அமைச்சிட்டு ஒரு பொறுமையா கடைசியா தான் வர்றாரு. இவருக்கு பின்னாடி செல்ஃபி எடுக்க கூட்டம் கும்மியுது. குமிச்சிட்டு படம் பாக்குறாங்க. எப்பவுமே எல்லாரும் முழு படமும் பார்க்க மாட்டாங்க, பார்த்துட்டு டக்குனு போயிருவாங்க. ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருப்பாங்க ஆடியன்ஸோட, இல்லை ஒரு 1/4 மணி நேரம் அதிகபட்சம் பேசுவாங்க, போயிருவாங்க. இவர் பேசினாரு. எல்லாரும் இப்ப ஹீரோ லாரன்ஸ் வெளியே வந்துட்டாரு, விஜய் சூர்யா வெளியே வந்துட்டாரு, எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து ரொம்ப நேரம் நிக்க முடியாது, வெளியே வந்து கிரௌட் வந்துட்டே இருக்கணும். அதில் வெளியே வந்து கொஞ்சம் தூரம் கார்ல ஏறி உட்காந்து அடுத்தது போகணும். இவரு டேரக்டர் படம் முடிக்காம வெளியே வர மட்டும் உட்கார்ந்து இருக்காரு, மேல படம் பார்த்துட்டு இருக்காரு. நான் படம் பார்த்து வந்துட்டேன். அவர் படம் தான் அவர் 2000 தடவை டேபிள்ல பார்த்துருப்பாரு, இருந்தாலும் மேல உட்கார்ந்து இருக்காரு. கீழே 2 பேர் இருக்கிற அவர் அது ஒரு யோசனையில வரல. நான் டேரக்டர் இந்த படத்துக்கு என் படம் இது உட்கார்ந்தாரு. படம் முடிஞ்சு டைட்டில் கார்டு போட்டதுக்கு அப்புறம் என்கரேஜ் போடுவாங்கல்ல, என்கரேஜ் போட்டதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் கத்துறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா வந்து ஆடியன்ஸ் கூட கை கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வர இவங்க ரோட்லயே நிக்கிறாங்க. அது வரைக்கும் வெளியே கார்ல வந்துட்டு இங்கிட்டு ஏறினா இப்படி ஏறி அங்கிட்டு இறங்கிட்டு இறங்குற போற மாதிரி போயிட்டு அங்க நின்றுட்டு இருக்காங்க. நாங்களா அவர் கூட அவங்க கூட தான் நான் லாரன்ஸ் கூடயும் விஜய் கூட வெளியே நின்றுட்டு இருக்கோம். அவர் வருவாருன்னு பார்த்தா இன்னொரு ஆளுக்கு நான் போன் அடிக்கிறேன், எங்கெங்க இருக்கிறாரு. அவரு படம் பார்த்துட்டு இருக்காரு. எப்படி இந்த சார் சார் இது சாம்பார் ரசம் மோர் திரும்ப போயிட்டாங்க சார் சாம்பாருங்கிற மாதிரி, அவன் போயிட்டான் பாசுங்கிற மாதிரி. இவரு திரும்ப என்கரேஜ் போற வரைக்கும் வரலங்கிற மாதிரி நமக்கு போன் கலங்க ஓடிட்டு இருந்துச்சு. இவங்க வெளியே நின்றுட்டே இருந்தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இவரு தான் டேரக்டருங்கிறதுல கரெக்டா இருக்கிறாரு. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மாட்டின மட்டும் தான் அவங்க படம் பண்ண முடியும் போல இருக்கு. இல்லைன்னா படமே பண்ண முடியாது, இப்படி வச்சுக்கிட்டே உட்காந்துக்க வேண்டியதான் போல இருக்கு. இதுல விஜய் சூர்யா கரெக்டா கணிச்சிட்டாரு அவரை பத்தி. அதனால விஜய் சூர்யா அவர் கரெக்டா அவர் இழுப்பு கரெக்டா போயிட்டாரு. அதே மாதிரி சிம்பு விஷால் கூட bro, பரவாயில்ல நீங்க தலைவா. சிம்பு கூட அடுத்தடுத்து ஷூட் எல்லாம் போயிடுறாரு, இல்லைன்னா ஷூட் ஸ்பாட்ல பிக்சர் வந்துருது, டேரக்டர்ஸோட போட்டோஸ் வந்துருது. இல்ல இப்பதான் விஷால் bro bro, worst. நீங்க லாரன்ஸே சிம்பு கம்பேரே பண்ண முடியாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாரன்ஸோட படம் வருதா இல்லையானாலும் யாரும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றதுல அவ்வளவு பெரிய ஃபேன் பேஸும் கிடையாது. அவர் காஞ்சனா சீரிஸ் தான் ஃபேன் பேஸை தவிர மத்தல. ஏங்க சிம்பு வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, அவர் படம் வரணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க 2 பேர்த்தையும் கம்பேரே பண்ண முடியாது. போங்க தான் எதிர்பார்த்து அதுதாங்க, அதுதான் எக்ஸ்பெக்டேஷனே ஃபேன் வெற்றியோட போய் பேஸ். சிக்கியிருக்கா நம்ம ஆளு. சந்தோஷமா இருக்கு வெற்றியோட சிம்பு பண்றாரு. ஒரு சைடு, இன்னொரு சைடு ஐயா அது எப்படியா வரும் விடுதலை மாதிரி இழுத்துறீங்களா, குளிய காலத்தை நானும் யாரு நீங்க காலம் போயிட்டு இருக்கு. மண்டாடியில சத்யராஜ் லுக் சூப்பரா இருந்துச்சு பிரகாஷ். மன்னாடி டீசர் நல்லா இருந்தது ஆக்சுவலா. அந்த போட்டோட ரேசிங் சீக்வன்ஸ் ஒன்று மாதிரி பண்றாங்களா, அது சூப்பரா இருந்தது. விஷால் ப்ரோ டாக்ஸிக்கு போற ட்வீட் போட்டிருக்கேன் பாருங்க. என்னமா டிபி இது பேருக்கு ஏத்த மாதிரி. ஆனா பிரகாஷ் ப்ரோ, அது மாவீரன் ஆல்ரெடி சொன்னார் இந்த மண்டாடி டீசர் பார்த்துட்டு, இது வெறும் 58 செகண்டே என்னமோ தான் விட்டுருக்காங்க. இதெல்லாம் முதல்ல ப்ரோமோவை ரிலீஸ் பண்ண வேண்டியது, ரிலீஸுக்கு முன்னாடி வச்சுட்டீங்க, இதை ஒன்று ரிலீஸ் பண்றாங்க, என்ன காரணம்? இப்ப கடைசியா ஹைப்பர் கிரியேட் பண்ணுவோம் தான். இனிமேல் இப்ப ஒரு புது கண்டென்ட், அடுத்த புது இன்னும் ஃப்ரெஷ்ஷா கண்டென்ட் இறக்கிக்கிட்டே இருக்கலாம்ல. இது வரைக்கும் எல்லாத்தையும் பொத்தி வச்சாச்சு. இப்ப இனிமேல் புதுசா கண்டென்ட் இறக்கிட்டு கடைசி ஒரு 15-20 நாள் வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு இதா வச்சுக்கலாம்ல, ஒரு விருப்பா. எனக்கு இது நல்ல ஐடியா தான் பட்டுச்சு. படம் பெரிய நடிகர் படமா இருந்தா நீங்க வந்து எல்லாத்தையும் இது பண்ணலாம். இங்க வந்து கரெக்டா சூரி கேப் கொஞ்சம் ஏறிக்கிட்டே போகுது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாங்கிற ஐடியால பண்றாங்க. கரெக்டான பிளானிங், ப்ரொமோஷன் டீம் கரெக்டா பண்றாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அது போக உங்க ஆட்களை வச்சு டெய்லி அதை பத்தி பேச வச்சிடுறாங்க. இல்ல அதான் சொல்ல, அது போக உங்க ஆளை வச்சு கரெக்டா பேசி வச்சிடுறாங்க. எது எங்க ஆளா? உங்க ஆளுங்க தானே. இது வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய கிளிம்ஸ் பிரகாஷ். 15 நாள் வச்சுக்கிட்டு இது ஏதோ பெரிய டயர் 1 ஸ்டார் படம் மாதிரி 50 செகண்டுக்கு ஒரு கிளிம்ஸ். இல்ல அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து புதுசா பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு கண்டென்ட் வரும்போது உங்க படத்தை பத்தி நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்களா, மறந்துடுவீங்க இல்லைங்க. இப்ப எவ்வளவு படங்கள் வந்துச்சு இப்ப நடுவுல.
அவ்வளவு படம் வர்றதுக்கு நடுவில் நீங்க இந்த கிளிம்ஸ் மறந்துடுவீங்க. இப்ப என்னன்னா அந்த அதை மறக்க கூடாதுங்கிறது அவங்க அந்த பல்தான் மற்றும் விஷாலோடைய நண்பர்களை வச்சு டெய்லி பேச வைக்கிறாங்க. அது அப்படி இது இப்படி, அது அப்படி இது இப்படி டெய்லி மொத்தம் படத்தை பத்தி மறக்க மாட்டீங்க. அதே சமயத்துல ஆடியன்ஸ் வந்து புதுசா நீங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், இந்த வார படங்களோட இதை அட்டாச் பண்ணிடுவாங்க. அடுத்து ட்ரெய்லர் வரும், செப்டம்பர் 4 போல ட்ரெய்லர் விட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. நேற்று அவர் சினிமா பையன்ட்டு இதாக பிரகாஷ் அண்ணா, கேட்டேன். நாளைக்கு காலைல 9 மணி ஷோ. சொல்லுங்க விஷால் ப்ரோ, நீங்க பேசுங்க. சரி சுகன், உங்கள்ட்ட ஒரு கேள்வி. அந்த டாக்ஸிக் சென்னை ஈவெண்ட் நல்லபடியா நடத்துனாங்களா? சும்மா இது வரைக்கும் நடத்தினே மோசமான ஈவெண்டா? இல்ல மேனேஜ்மெண்ட் வைஸ் ஆர்கனைஸ் வைஸ் ரொம்ப மோசம் தான். இதுக்கு முன்னாடி இந்த நேரு ஸ்டேடியத்தில் நடந்த ஈவெண்ட்ல எதிராக ஒஸ்டின் கேட்டா டாக்ஸிக்கோட ஈவெண்ட் தான். எல்லாத்துலயுமே அன்ப்ராப்பர் தான். அது எல்லாம் தெரியும். அது ஏன்னு தெரியும். சும்மாச்சுக்கு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு எனக்கு ஒரு மன ஆறுதலுக்காக கேட்டேன். நாங்க வந்து எல்லாருமே அப்செட் தலைவா. இந்தியா பீப்புளும் சரி, ஃபேன்ஸா இருந்தவங்களும் சரி, கெஸ்ட் எல்லாருமே ரொம்ப அப்செட். அது விஷால் ப்ரோ, அது ஒரு காப்பி பேஸ்ட் அதுக்காக. ஓகே ஓகே. இல்லண்ணே, நாளைக்கு காலைல 9 மணி ஷோ டிலே ஆகுதுன்றது ஒரு 8 மணிக்காவது தெரியுமா நமக்கு, இல்ல எப்படி? விஷால் 8 மணிக்கு தெரிஞ்சிடும் விஷால். ஏன்னா 8 மணிக்கு சென்னையில ஷோ பிளான் பண்ணிருக்காங்க. சோ அதனால 8 மணிக்கு தெரிஞ்சிடும். ஆமா. இல்ல வேற எதுவும் காரணம் கிடையாது. பினான்சியல் ப்ராப்ளம் கிடையாது. சொல்றேன், பினான்சியல் ப்ராப்ளம் அந்த படத்துக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து படம் கண்டென்ட் டிலே ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான். அந்த தகவல் வந்து காலைல உங்களுக்கு 7 மணி 8 மணில கன்ஃபார்ம் ஆயிரும். 7 மணிக்கே கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா 8 மணிக்கு ஷோ இருக்குங்கிறப்ப அவங்களுக்கு கண்டென்ட் அதுக்கு முன்னாடியே ரிசீவ் ஆயிரும்ல. நீங்க ட்வீட் போட்டுருவீங்கல்ல விஷால்? ட்வீட் போட மாட்டேன். ஆயிடுச்சுன்னா தியேட்டர் ஓனர்ஸ் போட்டுருவாங்க கண்டென்ட் ரிசீவ்ட், இல்லைன்னா நிறைய பேர் போட்டுருவாங்க. எப்படி நியூஸ் வந்துரும் இல்ல? ஏன்னா இப்போ எர்லி ரிவ்யூஸ் ஏதாவது வந்துருமா FDFS அந்த ஓவர்சீஸ்ல அந்த மாதிரி கேக்குறாங்க. ஏதோ ரிவ்யூ ஷோ விஷால் ப்ரோ பார்க்காம போலாம். நம்ம டிஸ்டர்ப் வந்து டாக்ஸிக் வெரி சிக் அப்படின்னு போட்டுருவாரு. ஆக்சுவலா பரணி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாரு. நான் அந்த FTFS லாக்டவுன் போட்டதுக்கு உடனே பரணி பேசி முடிச்சிட்டியா, கண்டென்ட் டிலே ஆகுமா, 9 மணி ஷோ இல்லன்ட்டாரு. ஏப்பா என்னப்பா இப்படி பேசுற அப்படின்னா, இல்ல நான் கெஸ் பண்றேன். பரணி வரவும் வாய்ப்பே இல்லையா? கன்ஃபார்மா 9 மணி ஷோ கெஸ்டிங் தான் சொன்னாரு. ஆக்சுவலா ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் தான், அவ்வளவுதான். தவிர மத்தபடி எதுவும் இல்ல. கண்டென்ட் டெலிவர் ஆகல, மேபி டிலே ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இதுதான் சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னத்துக்குடா அப்படி பண்றீங்க? அப்புறம் என்ன வெண்ணைக்கு அப்புறம் அப்படி பண்றீங்க? படத்தை நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகணும்னா வந்து அம்மா திட்டுவார். இல்ல பரவாயில்ல, நான் பரவாயில்ல விஷால். நான் என்ன சொன்ன ஒரே வார்த்தை, என் ஷோ ரிலீஸ் ஆகலன்னா அடுத்த சொன்ன பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவ்வளவுதான். இல்ல நான் இப்ப திருப்பி நைட் உட்காந்து போனா நான் என்ன விடிய காலைல வீட்டுக்கு போவா? விடிய காலைல 3:30 4 மணிக்கு அதைத்தாங்க ஒருத்தர் கூப்பிட்டாரு. நைட்டு 10:45 ஷோ போட்டிருக்கேன். நான் சொல்லிட்டேன் 2 மணிக்கு வீட்டுக்கு போறவங்க இப்ப எம்பிட்டு தெம்புல ராசா. நான் இப்ப காலைல 10 மணிக்கு போனாலே மதியம் 2 மணிக்கு தான் விடுறான் படத்தை. நீங்க நைட்டு 11:45 படம் பார்த்துட்டு 10:45 படத்தை பார்த்துட்டு போனா 2:30 வீட்டுக்கு போனா ஏரியா நாய்க்கு அடையாளம் தெரியாம நான் கவிட்டு ஓட்டு போயிடும் பாதிய. இன்னொன்னு, எனக்கு அடுத்த நாள் ஈவென்ட் இருக்கு. நான் காலையில நான் போவும் நைட் ஷோ இருந்தா வாய்ப்பும் கிடையாது. அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நைட்டு தான் போலான்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை காலையில நான் ஹாய் போனோம். அரசியல் வருவாரு வாயிலரோட. அது விஷால், அது திட்டம் 2 விஷால் அப்படின்றவாரு. வழக்கமா தேர்ஸ்டே அந்த மாதிரி தானே ரிலீஸ் பண்ணாங்க. இதே பிரேயரை வெனஸ்டே ரிலீஸ் பண்றாங்க ஓணம்னால. ராக்கிங் ஸ்டார் ஓணம் மிலாடி நபி, அதன் காரணமாக லீவ் வருது, லீவ் நாளையா வேஸ்ட் பண்ணுவோம் விட்டுருக்காங்க. அடுத்த நாள் சில பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் நார்த்ல சில பண்டிகைக்காக லீவ் விடுவாங்க. அதுவும் ஃபுல் டே லீவ் கிடையாது, அது ஒரு ஹாஃப் டே மாதிரி லீவ் விடுவாங்க. நம்ம தமிழ்ல அது ஆவணி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்கூல்ல மட்டும் அரை டே லீவ் விடுவாங்க. 12 வரைக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஐடியா பண்றாங்க போல இருக்கு. நாளைக்கு எனக்கு ஆபீஸ் உண்டுண்ணே. நாளைக்கு எனக்கு லீவு. ஆனா எனக்கு என்ன 10 மணிக்கு படம் பார்த்தா தான் ஜாலியா இருக்கு. ஏன்னா மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். பார்ப்போம். சரி, டாக்ஸிக் மீதான எதிர்பார்ப்பு சொல்லுங்க. இன்னைக்கு இப்ப அடுத்தடுத்து பேசுவோம். மண்டாடி டீசர் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது வந்து டாக்ஸிக் நாளைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு ஏன் லெவல், எக்ஸ்பெக்டேஷன் லெவல் 100க்கு எத்தனமா இருக்கு, அதுவும் என்ன காரணம் இப்படி சொல்லணும். விஷால் ப்ரோட காரணங்களை எனக்கு தெரியும். ஆனா விஷால் ப்ரோ அந்த காரணங்களை மத்தவங்க யாரும் வரிசைப்படுத்த வேண்டாம். தவிர்த்துட்டு மத்தவங்க ஆரம்பிங்க. நான் என்ன பத்தி தான் எல்லாத்தையும் இல்ல அந்த காரணங்களை மத்தவங்க வரிசைப்படுத்த வேணாம். விஷால் ப்ரோ உங்க காரணம் சொல்லுங்க. இந்த காரணங்களை தவிர்த்து சொல்லுங்க. அது எங்களுக்கு தெரியுங்கிறனால அதை சொல்ல வேணாம். ஆக்சுவலா தலைவா, மங்காடி டீசர் நல்லா இருந்தது. நான்
ஒரு விஷயம் சினிமா பையனை பத்தி சொல்ல வந்தாங்க. அவர்கிட்ட என்ன சொன்னான்னா, ப்ரோ என்ன ப்ரோ கூட ஒரு படம் வருது, அந்த படம் நல்லா ப்ரொமோஷன்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, இதோ சென்சார்லாம் பண்ணிட்டாங்க, மோரோவர் டீசரும் நாளைக்கு வரப்போகுது, நம்ம படம் எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு, செம்மையா பண்ணிடலாம் கவலையப்படாதீங்க, மாசம் ஒரு ப்ரொமோஷன் வந்துன்னு இருக்கு அப்படின்னாரு. ஸோ எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் மண்டாடி வந்து என்னன்னா அவங்க சர்தார் என்னதான் 2 காசுகன். ஆமா. மண்டாடி பத்தி ப்ரொமோஷனா என்ன கிரிட்டிசிசம் இருந்தாலும் அவங்க அந்த ஒர்க்கை கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களோட ஒர்க்ல. ஏன்னா நம்ம ரெகுலரா அந்த படத்தை பத்தி பேசுறோம் அட்லீஸ்ட். அதுதான் அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஸோ அந்த டீசரும் நல்லா இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொமோஷன்ல மட்டும் ஒரு விஷயத்த பண்ணாம டீசர்லயும் நல்ல குவாலிட்டியா ஒரு விஷயத்த தான் பண்ணியிருக்காங்க. விஷுவலாகவும் நல்லா இருந்தது. அந்த போட் சீக்வன்சஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸோ மேபி இன்னொரு அடுத்த ஒரு கிளிம்ஸ் வரப்போ இன்னும் நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி. ஸோ நல்லா இருந்தது. டாக்ஸிக் நாளைக்கு FTFS போகிறேன். ஸோ டாக்ஸிக்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த எக்ஸ்பெக்டேஷன் இப்போ அதனால இல்லை மார்க் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. ருக்மிணிக்காக தான் நான் படத்துக்கு போகிறேன். ஸோ எனக்கு அவங்களோட கேரக்டர் நல்லா இருந்தாலே எனக்கு ஓகே தான். படம் வந்து என்னன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வரது எல்லாமே போனஸ் பாயிண்ட் தான். ஸோ அட்லீஸ்ட் ரொம்ப மோசமான படமாக இருக்காது. இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்து ஒரு படம் வந்து நொந்து போன மாதிரிலாம் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜான படமும் வந்துடும் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. மார்க்லாம் வேண்டாம். படம் நாளைக்கு பார்த்துட்டு நம்ம வந்து என்னன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நிறையா. ஸோ ஓவரால் ஒரு ஒரு டீசெண்டான படமாவோ இல்லை ஒரு ஆவரேஜான படமாக வந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் தான். எனக்கு இப்ப ராஜமௌலி படங்கள் ஒரு ஹீரோஸ் பண்ணாங்கன்னா அவங்க அடுத்த படம் ஓடாதுன்றது ஒரு கருத்து இருந்தாலும் ஓப்பனிங் பெருசா வரும் அப்படி இப்படின்லாம் நம்ம சொன்னோம். ஆனா RRRக்கு அப்புறம் தேவாராவும் சரி பெட்டியும் சரி ஓப்பனிங்கா அவங்க ஹோம் மார்க்கெட்ல தான் பெருசா இருந்துச்சே தவிர மற்ற மார்க்கெட்ல இல்ல. ஆனா யாஷுக்கு KGF 2 அது என்ன மேஜிக் கிரியேட் பண்ணுச்சுன்னு தெரியல. இந்த படம் ஒரு ஸ்பாட் கிடையாது, ஒரு பெரிய ஓப்பனிங்ன்றாங்க. இந்தியாவில மட்டுமே ரொம்ப பெரிய ஓப்பனிங்ன்றாங்க. இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதை தாண்டி தான் அதுக்கப்புறம் கலெக்ஷன் ஹைப் ஆக போகுது. ஆனா பாக்குறப்ப உண்மையாலுமே யாஷ் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபிலிம் கண்டென்ட் அதெல்லாம் இல்லாம அவருக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ பிரபாஸ் இருந்தாருல அந்த லீக்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதை இவர் கண்டினியூ பண்ணுவாரா என்ன பண்ண போறாருன்றது நாளைக்கு படம் பார்த்தா தெரியும். படம் பொறுத்த வரைக்கும் கீது மோகன்தாஸோட மூத்தோன் படம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிம், அது ரொம்ப டார்க் ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு டிராமா. ஸோ இந்த படம் இது வரைக்கும் பார்த்த கண்டென்ட் எல்லாமே விஷுவலி ரொம்ப பிரில்லியண்டா இருந்துச்சு. நிறைய பேர் கொஞ்சம் ட்ரெய்லர் பெருசு அப்படி இப்படின்னாங்க. ஓகே, எனக்கு ட்ரெய்லருமே ஓகே தான். அடுத்தடுத்து அந்த கண்டென்ட் எல்லாமே சூப்பர். பார்ப்போம் என்னன்னு. ஆனா இன்னொன்னு சுகன் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த நாளைக்கு போறோம் தெரியும் அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நிறைய பேருக்கு அது இல்லை. அது ஒரு நல்ல விஷயம் தான். அது யாஷ் படம் வருதுன்னு புக் பண்ணிட்டாங்க எல்லாரும். ஸோ போய் பார்த்துட்டு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் லோவா இருக்கிறதுனாலே சர்ப்ரைஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா காலி பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். அது ஒரு விஷயம் உண்மை. என்னன்னா ஹைப் இல்லாத மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஹைப் இல்லாத தமிழ்நாட்டிலேயே இப்படி ஓப்பனிங் அப்படின்னா இந்த அளவுக்கு புக்கிங்ஸ் அப்படின்னா நார்த்ல இல்ல அவரோட ஓன் ஸ்டேட்ல எல்லாம் எப்படி யோசிச்சு பாருங்க. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா ரவி தேஜாவோட பிரகாஷ் ப்ரோ கேட்கல எனக்கு. கட் ஆகுது தலைவா. அவர்தான் மியூட் போட்டுறாரு. இல்லைங்க என்னன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்கா விழுந்துருது பேசிட்டு இருக்கும்போது. பயங்கரமான ஓப்பனிங். அது போக ரவி தேஜாவோட சொந்த தேட்டர்லயே நாளைக்கு வந்து 10 ஷோ வந்து டாக்ஸிக்கு 5 ஷோக்கு தான் இருமுடிக்கே கொடுக்குறாரு அவரோட சொந்த தேட்டர்லயே. அந்த அளவுக்கு அங்க ஆந்திராலே பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஈவினிங் மத்தியானத்துக்கு மேல பயங்கரமா பிச்சுட்டு போச்சு. 45,000 கேவே 45,000 டிக்கெட் ஒரு மணி நேரத்துக்கு, 47,000 டிக்கெட் ஒரு டிக்கெட் ஒரு மணி நேரத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதெல்லாம் அந்த ஆந்திராலையும் தெலுங்காலையும் புக்கிங் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு பிச்சுட்டு போகுது. பயங்கரமா ஹைப் இருக்கு. இப்ப இந்த ஹைப்போட 2 விஷயம் தான். எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சுனாலும் இல்ல பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சுனாலும் இந்த படம் வேற லெவல் சம்பவம் பண்ணும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல. ஆனா அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அப்படி வருமாங்கறதுலாம் எனக்கு தெரியல, டவுட் தான். ஏன்னா அப்பெல்லாம் வந்து அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பண்ண போற சம்பவமே வேற. ஒருவேளை ரொம்ப பிலோ ஆவரேஜா வந்துச்சுன்னு படம் ரொம்ப பிலோ ஆவரேஜ் 4 அப்படிலாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், டோட்டலா அடி வாங்கிற படம். ஆனா எப்படி அந்த குறிப்பிட்ட ஏரியாக்கள் எப்படி போக அப்படி ஒரு சம்பவம் என்ன அப்படி எப்படி அதை ஒரு இதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. யாஸோட மார்க்கெட்டு என்ன பண்ண போறாங்க. ஏன்னா KGFக்கு அப்புறம் ஒரு 4 வருஷமும் 3 வருஷம் படமே படம் இந்த ஒரு படத்தை மட்டும் நம்பி இருக்கிறாரு. என்ன ஆக போகுது பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ அட்லீஸ்ட் எனக்கு தோணுது மேபி ஒரு ஆவரேஜ் டு டீசென்ட் அந்த ரேஞ்ச்ல இருக்கும்னு தோணுது. ஆமா, அதுதான் எனக்குமே தாட்டு. ஆனா விக்கி நேற்று சொல்லியிருப்பார்ல தலைவா, அவரை வந்து
ராக்கி பாயா தான் எல்லாருக்குமே தெரியுது. எல்லா ஸ்டேட்லயுமே சரி, ஈவன் நார்த்ல இருக்கிற டீப்பான ரூட்ஸ்ல இருக்கிற ஏரியா வரைக்குமே எல்லாரும் ராக்கி பாயா தான் தெரியுது. ஸோ அந்த ஒரு பேருக்காக தான் நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி புக்கிங்ஸ் ஹெவியா பண்றதுன்றதுக்கான காரணம். படம் எப்படி அவுட் எப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த கேரக்டர்ல பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு ரைட்டர். பேசியாச்சு மெய். பேசியாச்சு மெய், நீங்க லேட்டா வந்துட்டீங்க. சரி ஓகே ரைட். ரெக்கார்டிங் இந்த படத்துல இருந்து ஒரு ப்ரெஸ் நோட் கொடுத்துருக்காங்க டாக்ஸிக்ல இருந்து. முக்கியமான சீன்ஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போடாதீங்க, இந்த படத்துக்கு கொஞ்சம் எங்களோட நோட்டா கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க எதையுமே வந்து எந்த சீனையுமே ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணாங்க, யார்கிட்ட ஸ்பாய்லர் பண்ணாதீங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதையும் மீறி போட்டு இருக்காதீங்கயா. அவனுங்களே 1/4 மணி நேரத்துக்கு மேல விட்டுட்டானுங்க ட்ரெய்லருங்கிற பேர்ல. போடாதுன்னு சொன்னாதான் நம்ம ஆளுங்க போடுறானுங்க தலைவா. ஐடியா தூக்கி விட்டுறாங்களே சுகன். இல்ல இப்படிதான் ஒரு படத்துக்கு ஒருத்தங்க வந்தாங்க, இந்த படத்துல வந்து நிறைய சஸ்பென்ஸான விஷயம் இருக்கு, எதுவும் லீக் பண்ணிடாதீங்க அப்படின்னு. படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி எதுவுமே இல்லையோ, எந்த சீனை சொல்லியிருப்பான்னு படத்துல தேட வேண்டியதா இருந்துச்சு. என்ன படம்? கூலி பவர் ஹவுஸ். பரணி இருக்கட்டும். தலைவர் பொங்கலுக்கு வரதா ஸ்பீச் போனதுக்கே பாத்தீங்கல்ல. எப்பா அவர் படம் பேர் கேட்டாரு, நான் படம் பேர் சொன்னேன், அவ்வளவுதான். நான் சொல்றேன், நான் வந்து சொல்றேன், இந்த படம் வந்து எனக்கு 2022 ஏப்ரல்ல வந்துச்சா KGF 2. அதுக்கப்புறம் 2023 ஒரு மிட்ல டாக் போக ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். கீது மோகன்தாஸ்னு ஒரு ஃபீமேல் டைரக்டரோட யாஷ் படம் பண்றாரு அப்படின்றப்ப அப்ப எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. இவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்துட்டு பரவாயில்லையே அப்படின்னு. அப்புறம் 2023 டிசம்பர்ல சலார் படம் தியேட்டர்ல போய் உட்காந்துருக்கேன். அங்கதான் அனிமேஷன்ல ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி விட்டாங்க டாக்ஸிக்கு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துச்சுன்னு அன்னைக்கு டேட்டுக்கே பாத்தீங்கன்னா 2025 ஏப்ரல் 10, அதாவது குட் பேட் அக்ரி நீங்க எல்லாம் போன வருஷம் என்ஜாய் பண்ணீங்கல்ல, அந்த டேட் அது. இங்க இருந்து இன்னும் 1.5 வருஷம் வெயிட் பண்ணுமான்ற மாதிரி அந்த டேட்டை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் பார்த்தா அப்ப கூட அந்த குட் பேட் அக்ரி ரிலீஸ் ஆச்சுதான் அவங்க சொன்ன டேட்டு. அந்த டேட்ல கூட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல அவங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ்னு ஒண்ணு விட்டாங்க, அவர் ஒரு பொண்ணோட இறங்கி பார்ல நடந்து போறல. அப்பெல்லாம் கூட பெரிய ஹைப்பா தான் இருந்தேன். சரி, அப்பயே பிரகாஷ் ப்ரோலாம் வந்து இது என்ன ஒண்ணுமே நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு, எனக்கு ஞாபகம் இருக்கு. அது வந்து யாஷோட அந்த வருஷம் பர்த்டே நினைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி யார் என்ன சொன்னாலும் ஒரு நல்லா இருக்கும் இந்த படம். எனக்கு ரொம்ப யஷ் இத்தனை வருஷம் கேப் விட்டு அவர் நம்பி போலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த காருக்குள்ள ஒரு கிளிம்ஸ் விட்டாங்கல்ல, அது எனக்கு அது அடல்ட் கண்டென்ட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டேடிஸ் ஹோம் அப்படின்ட்டு வந்தார்ல, அது இது என்னடா இது ராக்கி பாயவே நீ திரும்ப வச்சு மில் பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி. அப்போ பயங்கரமா இந்த படத்து மேல ஒரு ஹைப்பே போச்சு எனக்கு சுத்தமா. அண்ட் இப்போ சுத்தமா அந்த முன்னாடி ஒரு ஹைப் இருந்துச்சுல, அந்த ஹைப் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. போலாம், ஒரு நாளைக்கு படம் ஒரு பெரிய படம் வருது அப்படி ஒரு ஹைப்லாம் இல்லை, போலாம். பட் இந்த படம் என்னன்னாலும் நாளைக்கு அல்ட்ரா டிசாஸ்டர் ரிவ்யூ வாங்கினாலும் மினிமம் 500 பண்ணிடுவோங்கிறது தான் இப்போ என்னோட பாயிண்ட். இந்த படத்துல ஹைப்பெல்லாம் இல்லை, ஆனா இது வந்து இவ்வளவு பெரிய ஓப்பனிங் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா துரந்தரோட வந்திருந்தா இது இந்த அளவுக்கு ஓப்பனிங் வந்திருக்குமா எனக்கு தெரியல. துரந்தரோட இது கிளாஷ் விடாம இருந்தது நல்ல முடிவு தான். கரெக்டா இப்படி ஒரு டேட் வந்து அமைஞ்சிருக்கு. நாளைக்கு பார்ப்போம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த பையன் டிக்கெட்னு ஒரு கேரக்டர் வருதுல, அந்த படம் வந்து அந்த கேரக்டர் ஒரு மாதிரி எனக்கு மற்றவங்களுக்குலாம் அதை பார்த்தா இப்பயே ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி தான் தெரியுது. ட்ரோல் தான் வாங்கிட்டு இருக்கு, ஆனா அது ஏதாவது பண்ண டிஃபரெண்டான்னு தோணுது. மகான் படத்துல மாதிரி ஆகாம இருந்தா சரி. எனக்கு வந்து நாளைக்கு டாக்ஸிக் மேல பெரிய ஹைப்லாம் இல்லை, ஹைப்பும் இல்லை ஹோப்பும் இல்லை, ரெண்டுமே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ரிவ்யூ கேட்டுட்டு போலாங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்தேன். யாராவது காலையில படம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, நம்ம மதியமோ இல்லை ஈவினிங்கோ போய்க்கலான்னு தான் இருந்தேன். அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நாளைக்கு எனக்கு லீவு தான். ஸோ சரி பார்த்துட்டு காலையில 10:45 புக் பண்ணி வச்சிருக்கேன். KGF அப்புறம் வர படம் தான். மாவீரன் ப்ரோ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்த அந்த ஹைப்லாம் வர வர டைல்யூட் ஆயிட்டு தான் வந்துச்சு. அதை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி எனக்கு எந்த மெட்டீரியலும் இல்லை. ட்ரெய்லரும் பெருசா இம்ப்ரெசிவா இல்லை. பொங்கல் டைம்ல ஒரு இது வீடியோ விட்டுருப்பாங்கல்ல, அதுவும் எனக்கு பெருசா இம்ப்ரெசிவா இல்லை.
ஒரு மாதிரி ஹைப் குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துச்சு. இந்த டேரக்டர் மேல எனக்கு பெருசா ஹோப் இல்லை. ஆனா யாஷ் வந்து 4 வருஷம் ஒரு படத்துக்காக இது பண்ணியிருக்காரு. ஒரு 1000 கோடி கொடுத்துட்டு 4 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காருன்னா அது மேல ஏதோ ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குன்னு தான் தோணுது. ஸோ அந்த நம்பிக்கையை படம் காப்பாத்துதான்னு தெரியல. நாளைக்கு எந்த ஹைப்பும் இல்லாம 0 எக்ஸ்பெக்டேஷன்ல போறேன். சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஹாப்பியா. இதுதான் என்னோட இது டாக்ஸிக் பத்தி. மண்டாடி டீச்சரையும் சொல்லிடுங்க நீங்களே. இன்னும் மண்டாடி டீசர் பார்க்கல. சர்தாரோட பாட்டு கேட்டேன். எனக்கு வந்து நான் ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு பாட்டு ரொம்ப கேட்க முடியாத லெவலுக்கு இருக்கும்னு தான் நினைச்சேன். அந்த அளவுக்குலாம் இல்லை. ஏதோ நானும் கொஞ்சம் கேட்கற மாதிரி பாட்டு போடுவோன்னு சாம்சிஎஸ் போட்டிருக்காப்புல. ஓகே, நல்லா தான் இருக்கு. சூப்பர்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப மொக்கன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, நல்லா இருக்கு, அவ்வளவுதான். இன்னும் மண்டாடி டீசர் பார்க்கல, பார்த்துட்டு நாளைக்கு சொல்லுங்க. ஏமே 5 நிமிஷம் சாங் கட்டி 50 செகண்ட் டீசர் பார்க்கல. மைண்ட் செட் தான். கேட்டாரு கேள்வி. இப்ப கூட பாத்துட்டு வரலாமே ஸ்பேஸ் முடியறதுக்குள்ளே. மாவீரன் அது கிளாஷ் ஆகுது, அது எப்படி சப்போர்ட் பண்ணுவாரு? விடுங்க. டிமார்டி காலனி அன்னைக்கு தான் வருதா? இல்ல, டிமார்டி காலனி போஸ்ட்பான். டிமார்டி காலனி போஸ்ட்பான். இல்ல மாவீரன் ப்ரோ, ஃபர்ஸ்ட் சர்தாரே சொன்ன டேட்ல வருமான்னு தெரியலையே. அது முதல்ல வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். சர்தார் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. சர்தார் வருமே. சரி பரணி ப்ரோ, ஏன்னா அடுத்து நான் ஸ்டாப்பா மூவிஸா இருக்கு, நெருக்கடியில போய் மாட்டிக்க. இதுக்கு மேல டிலே ஆச்சு. நான் பரணி ப்ரோட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். காலையில இருந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, தர்மன் வந்து பொங்கலுக்கு வந்துடும், சேவன் பிப்ரவரி மார்ச் போயிடும்னு. உண்மையா? இல்லமே இல்ல தர்மன் வராது. அதுவும் பேசியாச்சு. அத நார்மலா சொல்லலாமே பரணி ப்ரோ, ஏன் இவ்வளவு பதறீங்க? இல்ல பதறலாம் இல்ல, ஆல்ரெடி இது 3வது தடவை நீங்க கேக்குறது இதே ஸ்பேஸ்ல இன்னைக்கு. அதனால அவரு சொன்னேன் வராதுமே. அவரு கேட்கல, 3வது ஆள் கேக்குறாங்க. அதான் 3வதா ஒருத்தர் நீங்க தான், 3வது ஆள் நீங்க தான். ஆனா இப்ப 3rd ஸ்கெட்யூலே போயிட்டாங்களே தர்மன். வலைபேச்சுல கூட சொன்னாங்க செப்டம்பர்ல ஷூட் மொத்தமா முடிஞ்சிடும். அந்த ஸ்பீட்ல போனா கண்டிப்பா பொங்கல் கொண்டு வரலாம். பட் ஆனா அந்த கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு. அதுக்கும் பதில் சொல்லியாச்சு. என்னன்னா நான் எக்ஸாம்பிள் ஒன்று மைண்ட்ல தோணுது, வேணாம். ஓகே, அதான் ரொம்ப கேப் இல்லாம எதுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு. பரவாயில்ல சொல்லுங்க. கருப்பு விஸ்வநாதன் சென்ஸ் கேப் மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்து படம் ரிலீஸ் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் பரணி ப்ரோ அவர் 2017-18 டைம்லயே 2.0 முன்னாடி இறக்கிட்டு பேட்டைய 2 மாசத்துல இறக்குனாரு. நவம்பர் 29 2.0, இது ஜனவரி 10, 40 நாள். ஆனா 2.0 இறக்குனதுக்கான ரீசன் என்னன்னா, அது ரிலீஸ் பண்ணிட்டு பேட்ட பண்ணணும்ன்றது இல்ல. 2.0 ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ண டேட்ல ரிலீஸ் ஆகல, போஸ்ட்பான் ஆயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க பேட்டையும் வர்றதுனால. ஆக்சுவலா மே ரெண்டுமே ஒரே ப்ரொடியூசர் தான். மே எது லைக்காவும் சன் பிக்சர்ஸும் இல்ல ஆர்கேஎஃப்ஏ சொல்றாரு. ஆர்கேஎஃப்ஐயாவே இருந்தாலும் தலைவருக்கு தானே அப்பர் ஹேண்ட் இருக்கும். அவரு சொல்றதுதானே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம், உங்களுக்கு ஆசை என்ன? தர்மன் பொங்கல் வரணும் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ் பண்ண விட பரணி ப்ரோ, எங்கள்ல யாருக்குமே தலைவர் பொங்கலுக்கு வர்றதுல விருப்பம் இல்ல பரணி ப்ரோ. அதான் பேசிக்கணும். தலைவருக்கு இதே வேலையா போச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த இது உங்க பேரை வச்ச ஒரு படம் வந்தப்ப இது மாதிரிதான் பண்ணாரு, ப்ரீபான் பண்ணாங்க. இப்ப ஓமுக்கு இதே மாதிரிதான் பண்றாரு. ஓமும் தள்ளி வைக்கலாமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பரணி கங்குவா விட்டுட்டீங்க, மாநாடு விட்டுட்டீங்க. மாநாடு ஆமா மாநாடு ஓகே. அப்படி பண்ணி சிஎம் கூட கிளாஷோட ரெடி ஆனீங்களே, தலைவர் கூட விடுறது உங்களுக்கு என்ன ஒரு இதுவோ அதை விட்டுதான் பாருங்க. சும்மா ஒரு ரெண்டுமே ஒரே ப்ரொடக்ஷன். என்னாச்சுமே இன்னைக்கு நீ சரக்கு இருக்கு அடிச்சிருக்கியாடா? என்னடா மச்சான் ஆச்சு உனக்கு? கிளாஷ் எல்லாம் இல்லமே, அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ அது வந்து இன்டவுட்டட்லி அவர் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் டாப் மோஸ்ட் ஸ்டார், ஓகேவா? இவரு இப்பதான் வந்து வராரு.
அப்படின்றப்போ அவங்க நானே இந்த 2 படத்த ப்ரொடியூஸ் பண்றேன்னாலும், அந்த லாங் ஹாலிடே அப்படியா சரி ஓகேப்பா அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன் இருக்கும். அப்ப அவ்வளோ நாள் இருக்கிறப்போ வந்துட்டு அவங்க அந்த மாரி தான் முடிவு எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறதுனா சொல்றேன். பொங்கல் ரிலீஸ் ஆகுதான். எனக்கு தெரிஞ்சு பொங்கல் ரிலீஸ் இல்ல. பட் அந்த சிச்சுவேஷன்ல போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஓகேப்பா பெரிய படம், பெரிய கலெக்ஷன் பண்ணும். நமக்கும் லாபம் தான் அப்படின்னு சொல்லி பரணி வருவாங்க. ப்ரோ, சொல்லுங்க பல்தான். தர்மனும் சேயோனுக்கும் அதாவது சேலரி காஸ்ட் எல்லாம் இல்லாம ப்ரொடக்ஷனுக்கு படத்துக்கான ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2 ஒரே ப்ரொடக்ஷனா தானே இருக்கும். அப்போ ஒரே மாதிரி தானே ஏன் கிளாஸுக்கு போலாமே. ஏங்க உங்க லாஜிக் படி இல்ல 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 பரணி இல்ல ப்ரோ. கரெக்ட் பல்தா, அஜித் நீங்க பல்தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸே சேம். இல்ல இல்ல அஜித் இல்ல இல்ல பல்தான். நான் சொல்றேன். இல்ல அப்ராக்சிமேட்டா சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதோட படம் தர்மன் வந்து ஒரு 150 crores வச்சுக்கோங்க. சேயோன் வந்துட்டு ஒரு 70 or 80 வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு அந்த லாங் ஹாலிடேஸ் தான் எப்பயுமே இம்பார்ட்டன்ட். ஒரு வாரம் படம் ஃப்ரீ ரன். அப்படின்றப்ப இது எப்படின்னாலும் இப்ப நீங்க ஜெயிலர் 2வே வந்து பாருங்க, ஓப்பன் பண்ணோனே எப்படி புக் ஆகுதுன்னு பாருங்க. அந்த மாரி தான் அந்த படத்துக்கும் இருக்கும். அதுவும் இல்லாம அவர் வந்து கன்டினியூஸ் ஸ்ட்ரீக்ல இருக்கிற டைரக்டர். அந்த டைரக்டர் இதுவரைக்கும் வந்து என்ன சொல்ல, அவர் எடுத்த 2 படமா 3 படமா? அது 2மே ஹிட்டு. ஸோ அப்படின்னு அது பிளாக் பஸ்டர் அந்த ஒரு ரேஞ்ச்ல இருக்கிறப்போ, கண்டிப்பா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்கும். இந்த காம்போக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்கும். அதனால அந்த 1 வீக் புக்கிங் ஓப்பன் பண்ணாலுமே ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் சேயோன்றது வந்து அது ஒரு சின்ன படம் தானே. கம்பேரேட்டிவ் இந்த படத்த கம்பேர் பண்ணா. ஓ, அவரே சொல்றாரா? ஓகே. இந்த படத்த கம்பேர் பண்ணா. ரெண்டு பேருக்குமே 2 படத்துக்குமே டைரக்டர் ஸ்ட்ராங்கான டைரக்டர்ஸ் பாக்ஸ் ஆபீஸ் வைஸ். பட் ஆனா மாவீரன் இவரு தாய் கிழவின்னு ஒரு படம் தானே எடுத்திருக்காரு. அஸ்வத் அப்படி இல்ல. கரெக்ட். அவருமே ஒரு டிராகன் ஒரு 150 கோடி தானே கொடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி படம் ஓகே தான். சொல்றேன், இங்க ஒரு படம்னாலும் தாய் கிழவி கண்டென்ட்டா பயங்கரமான கண்டென்ட். இல்ல நீங்க அது ஓகே. ஆனா மாவீரன் அவர் ஓமை கடவுளையும் சரி இதுவும் சரி கிராஃப்ட் வைஸும் கண்டென்ட் வைஸுமே வந்து அது ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஓமை கடவுளை பரணி ப்ரோ, அப்படி பார்த்தா ஆண் பாவம் பொல்லாதோட இது ஸ்டோரி இது எல்லாமே அவரு தானே. யாரு? இவருதான் நம்ம சிவகுமாரா, என்ன பேரு அவர் பேரு? சிவகுமார் முருகேசன். பட் அது சிவகுமார் முருகேசன் தான். அந்த 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 படத்துக்கு நான் வரவே இல்லை. அது ஆல்ரெடி ரியோராஜ் நிறைய அடி வாங்கிட்டு இருக்காரு. அவர் வாங்கிட்டு விடுங்க. அந்த படத்தை பத்தி நான் பேசல. இது அவர் எடுத்த இது வரைக்கும் யாராச்சும் இந்த மாதிரி ஒண்ணு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் என்ன சொல்லுவோம், முதல் வரி வந்து ஏற்கனவே அவர் நிறைய அடி வாங்கிட்டு இருக்காருங்க, நம்மள வேற எதுக்கு கருமத்தை அடிச்சுக்கிட்டு அப்படித்தானே சொல்லுவாங்க. ஏற்கனவே அவர் நிறைய அடி வாங்கிட்டு இருக்காருங்க, இன்னும் வாங்கட்டுங்க பரவாயில்ல அப்படின்றது இருக்குல்ல. ஒரு பியூர் வன்ம பரணியாலதான் அதாவது அவரு விஜய் டிவில இருந்து வந்து எதனாச்சும் உங்க அளவுக்கு வந்துருவாருன்னு உங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கு. இல்ல பல்தான் சிம்பிள். ஒரே ஒரு பஸ் தான் பல்தான் வந்துச்சு, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல பரணி சொல்றதுதான் சரி, அவர் சொன்னதுக்குதான் அவர் அடி வாங்குறாரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க சினிமால கூட இப்படி ஒண்ணு கேட்டிருக்க மாட்டீங்கல்ல. அவனே ஏற்கனவே நிறைய அடி வாங்கிட்டு இருக்கான்டா, இன்னும் அடி வாங்கட்டும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அது வந்து ஒரு இந்த கான்டெக்ஸ்ட நான் சொல்லல. எப்படி ஒருத்தரோட மண்டையில வந்து அப்படி ஒரு வசனம் தோணும்ன்றது இருக்குல்ல. டிராப் பண்ணிட்டாங்களே அந்த ப்ராஜெக்ட்ல அவர் நடிக்கலையா, வெளியே வந்துட்டாப்லையா? இல்ல அது நடக்கவே இல்ல, அப்படி ஒரு விஷயமே இல்லன்ட்டாங்க. நேத்து நான் பார்த்தது உண்மையான்னு தெரியல, நீங்க தான் சொல்லணும். நேத்து நைட்டு முதராத்திரி ஷோ போயிட்டு வரப்ப பாலசரவணன் கார்ல போனாரு வெற்றி தியேட்டர்ல இருந்து. பார்த்தாரா நைட் ஷோங்க? ஆமா அவர்தான். ஓகே ஆதி ப்ரோ, நான் வந்துட்டு அந்த படத்தை வந்து இப்ப ஒரு படம் வந்துச்சுல ரீசெண்டா, என்ன படம் பாது, ரியோராஜ் படம் ராமன் லீலா. ராமன் லீலா, சாரி. அந்த படம் நான் தியேட்டர்ல பார்த்தேன். பரணி, அதுக்கு முன்னாடி ஒரு சில சந்தேகம் மட்டும் கேட்டுக்கிறேன். ஸ்கோப் கண்டென்ட்னா நம்ம நார்மல் படம் பாக்குறோம் அதானே? ஆமா. ரைட், ஓகே. அப் அண்ட் டவுன் கொஞ்சம் வந்து அது வேணா கழுத. அது பிளாட் கண்டென்ட்னா என்ன சொன்னீங்க? மேலையும் கீழையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ரைட், ஓகே. இந்த ஜெயிலர்ல ஃபுல்லா வருமே அதானே? கருப்பு, அந்த கருப்பு ஸ்கிரீன் வந்து தெரியாது பிராஸ், அவ்வளவுதான். இல்ல அதான் ஜெயிலர்ல ஃபுல்லா வந்துச்சுல, அதாங்க. அது பிளாட். ஸ்கோப்னா நார்மலா இருக்கிற கண்டென்ட், நார்மல் கண்டென்ட் அதானே?
ஒரு நிமிஷம், உங்க உங்க ஊர்ல தான் பிளாட்டே இல்லையே, அப்புறம் என்ன? பரணி மெகா ஸ்டார்ல இருக்குல்ல. கேட்ட கேள்வி வந்து என்னவோ அதுக்கு பதில் சொல்லு. ஸ்கோப்னா என்னன்னு கேட்டாரு. அது ஆமா பிரகாஷ், நீங்க சொன்னதான் கரெக்ட். அப்போ மத்த ஓகே படத்துல நார்மலா இருக்கிறதா சொல்லுங்க. ரைட் ஓகே. டாக்ஸிக்கு வந்து ஸ்கோப் கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு, டெலிவரி ஆயிடுச்சேன். பிளாட் கண்டென்ட், ஐமேக்ஸ் கண்டென்ட், எபிக் கண்டென்ட், டால்பி சினிமா கண்டென்ட் எல்லாம் பெண்டிங்ல இருக்கும். அது என்ன டெலிவரி ஆகல, அவ்வளவுதானா? சரி சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ. அப்போ நம்ம கண்டென்ட் கிளியர். ஓகே, நம்மளாம் ஸ்கோப் ஓகே தான், பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க என்ன சொல்லுங்க பாருங்க, ராமன் லீலால. இல்ல இல்ல, ராமன் லீலா படமே சரியில்லை, அந்த ஒரு இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். வன்மமும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வன்மமும் இருந்துச்சு, ரியோராஜ் சேர்த்து காட்டிட்டேன். உங்களுக்கு எதுலங்க வன்மம் இல்ல? ராமன் லீலாங்க என்னங்க வன்மம்? பிரகாஷ் ப்ரோ, அது படம் ரியோராஜ் மேலாம் இவ்வளவு வன்மமா இருப்பீங்கன்னு எக்ஸ்பெக்டே இல்லங்க, பண்ணல. படம் நல்லா இல்லைன்னா ஓகே. இல்ல அவரும் உங்கள மாதிரி டிவில இருந்து வந்தவர், அவர் மேல எதுக்கு இவ்வளவு அதே வன்மம்? டிவி பிரகாஷ் ப்ரோ, அதே டிவில இருந்து பரணி bro, வந்தாங்க. ஒரு இன்னொரு விஷயம் தெரியுமா? ரெண்டு பேருக்கும் ஒரே பர்த்டே. இன்ட்ரோடியூஸே பண்ணது. ரெண்டு பேருக்கும் ஒரே பர்த்டே தோல, ரியோராஜுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும். ஓடராஜா படத்தோட ப்ரொடியூசர் வந்து சிவகார்த்திகேயன் தானே? இல்ல ஆமாமா. இல்ல இல்ல, சரி, அவர் நல்ல படம் எனக்கு ஒரே ஒரு நடிக்கணும், டவுட். நான் appreciate பண்றேன். மொக்க படம் நடிச்சா கழுவிதான் ஊத்த முடியும். சரி, அது இருக்கட்டும் சுகன். படம் நல்லா இல்லைன்னா விமர்சனம் பண்ணலாம்டா, அதுக்கு பேர் வன்மம் கிடையாது. நான் அதுதான் சொல்றேன், அந்த படம் சரி நல்லா பண்ணுங்கன்னு தானே நானும் சொல்றேன். வன்மம் நல்லா பண்ணுங்க சொல்லலையே. இருங்க நம்ம மகனை பார்த்துட்டு அடி வாங்கட்டும்னு சொன்னீங்க. அவர் நல்லா அடி வாங்குறாரு, இன்னும் வாங்கட்டும் அப்படின்னா. அவர் பேசுனதுக்கு அடி வாங்கட்டும், பேசுனது அடி வாங்குறாரு. அதுதான் வாங்கட்டும். அதான் நான் சொல்றேன், ஏற்கனவே பேசுறதுக்கு அடிதான் வாங்கிட்டு இருக்காரு, இன்னும் வாங்கட்டும், சேர்ந்து வாங்கட்டும்ன்றது இருக்குல்ல, இன்னும் அடிங்க அப்படிங்கறது இருக்குல்ல, அதுதான் வன்மம். சரி சுகன், எனக்கு ஒரு டவுட். நான் பேசுனது ஒரே நிமிஷம் அஜித் பல்தான், சாரி, நான் பேசுனது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரா? இல்ல ஏதாவது போஸ்ட் போட்டாரா? இல்ல அப்ப இன்னும் அடி வாங்கட்டும், போஸ்ட் போடுற வரைக்கும் அடி வாங்கட்டும். அப்படி என்னங்க பேசினாரு பரணி ப்ரோ? என்ன பேசினாரு அதை விடுங்க. இல்லங்க, ஃபெமினிசம் பத்தி பேசியிருந்தாருங்க. ஃபெமினிசம் பத்தி பேசியிருந்தாரு. ஃபெமினிசம்ன்றது ஒரு ஃபீலிங். எங்க அம்மா வந்து ஒரு ஃபெமினிஸ்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை எல்லாம் இது பண்ணி தான் வளர்த்தாங்க, அவங்க ஃபெமினிஸ்ட், அந்த மாதிரி பேசினாரு. ஆனா அப்பவே சுதீர் கரெக்ட் பண்ணாரு, ராஜா இந்த இந்த ரூட்ல போனா அடி வாங்குவோமா அப்படின்ற மாதிரி சொல்லி கரெக்ட் பண்ணாரு. இல்லங்க, ஃபெமினிசம் நம்ம அப்படி சுருக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படி பண்றவங்க மட்டும் தான், அவங்க மட்டும் தான் ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு இது இருக்கு, அப்படி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசினாரு. ஆனா நான் அப்படித்தாண்டா காலை வைப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டோன் ஒன்று யூஸ் பண்ணி தர்றாரு. நான் ஒரு டேரிங்கா ஒரு விஷயம் சொல்லவா அப்படின்னு. டேரிங்கன்னா என்ன? எவன் அடிச்சாலும் சரி, எவன் பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ற விஷயம் தானே டேரிங்கு. டேரிங்கா ஒரு விஷயம் சொல்லவா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனீங்கன்னா, மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆண்களை உள்ள நுழைஞ்ச உடனே அவங்களை அக்யூஸ் மாதிரி தான் பார்ப்பாங்க, அப்படிதான் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாரு. அதை வந்து போட்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, எடுத்து தோதவன் துவச்சிட்டு இருந்தாங்க ஒரு 2-3 நாளா. அதுதான் மரணி சொல்றான், இன்னும் துவைக்கிட்டோம் அப்படின்னு. சரி சுகன் ப்ரோ, எனக்கு டவுட். நாளைக்கு மொட்டை மாடி பார்ட்டி இருக்குல்ல, அதுல இவரு விஷ்ணுடவன் டைரக்டர், கவின் ஹீரோ, இவர் எதுக்கு கூட வராரு? அவருக்கு விக்னேஷ் ரவுடி பிக்சர்ஸ்ல ப்ரொடக்ஷன். ஓ அப்படியா? நேத்து வர்றதுதான். ஓகே ஓகே. அப்ப நேத்து எதுக்கு அங்க வந்தாரு? ஆமா, அந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காருல்ல, லிரிக்ஸ் எழுதியிருக்காருல, பாட்டு எழுதியிருக்காருல. எல்லா இடத்துலயும் நான் இருப்பேன்டா. அங்க இங்க வந்து இப்ப வேற கேட்டாங்க, அக்கா எங்க அக்காங்கன்னு கத்துறானுங்க. டேய் சரிடான்ட்டாரு. ஆனா தோழர், காலையில அமிதா பச்சனோட ட்வீட் வந்து என் டைம்லைன்ல வந்துச்சு. எனக்கு என்ன ரியாக்ஷன் தோணுச்சோ அதான் நீங்க கோட் பண்ணியே ட்வீட்டா போட்டிருக்கீங்க. எனக்கு இப்போ உங்களோட ட்வீட் வந்து டைம்லைன்ல வந்தது, நான் என்ன நினைச்சேனோ அதே கோட் பண்ணி போட்டிருக்கீங்க. ஓ அந்த இதுவா? ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா அப்படின்னு. யாரையா என்றான் நம்பர்னு உட்காந்து என்னைக்கு இருக்கு? ஐயோ, அதுவும் வந்து வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ட்வீட் நம்பர் வந்து இப்படி மாத்தி போட்டேன். ஏன்னா நீ வந்து பாஜக வந்து இது பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இது பண்ணி வச்சியே அதுவே போதுமையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் அப்பெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே வீரியமா அரசியல் பேசிட்டு இருப்பாப்புல. இப்ப அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் குரலே கொடுக்க மாட்டாப்புல. முன்ன அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாப்புல. இப்ப வந்து சாரி கேட்கறது, வருத்தம் தெரிவிக்கிறது, இது பண்றது எல்லாமே எதுக்குன்னா இந்த மாதிரி நம்பரை மாத்தி போட்டேன். இந்த ட்வீட்டுக்கு முதல் யாரையா நம்பர் நான் ட்வீட்டை பாக்குறப்ப நான் ஏதோ படிச்சேன் ஃபுல்லா. ட்வீட்டை பார்த்தா அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கான எரரை தான் வந்து ட்வீட்டாவே போட்டிருக்காரு அவர் அப்படின்னு. ஓடுவாருங்க அவரு. நம்பர் தப்பா போட்டேன் அது ஒரு 10 ட்வீட் இருக்கு அந்த மாதிரி.
அந்த ட்வீட் என் டிஎலுக்கும் வந்துச்சு, எனக்கு புரியலன்னு நான் இக்னோர் பண்ணிட்டேன். புரியலன்னா உண்மத்துல கக்குவ நீ இப்ப என்ன புதுசா இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்ட? உடம்பு சரியில்லையா? சரி, நாளைக்கு எத்தனை மணிக்கு டாக்ஸிக்கு போறீங்க? 2 PM. ஏமா? இல்ல, காலையில ஒரு சின்ன வேலை. வேற படத்தை பரணிய வேலை செய்ய சொல்றாங்களா அந்த மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. தரணி ப்ரோ எண்ட் கேம் ரீ ரிலீஸ்க்கு ட்ரைலர் போட்டுருக்காங்க சர்க்கிள்ல. இது ஆர் எங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வரும்? லைக் எத்தனை மணிக்கு? கிறிஸ்டோபர் போட்டுருவாரு. கிறிஸ்டோபர் போட்டுருவாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. எத்தனை மணி? அப்புறம் நம்ம டீம்ல இருந்து ஆகாஷ்னு ஒருத்தர் பாக்குறாரு. 3:30 AM அது ப்ரோ. ஓ சூப்பர். அப்ப 6 மணிக்கே ரிவ்யூ வந்துருமா? 6 மணிக்கா? ஆமாடா, 3:30 மணிக்கு தானடா படம். 6:30க்கெல்லாம் வந்துரும்டா. இல்ல 6 மணிக்கு வந்துரும். 6 மணிக்கு வந்துரும். அங்க இன்ட்ரோ எல்லாம் கிடையாது. அததான் சொல்றேன் வச்சிருவாங்க. ஆமா, அட்ட ஸ்ட்ரெச்ல தானே பாக்கணும். நல்ல வேலை நான் புக்கெல்லாம் வந்து அப்ப காலையில பாத்துட்டே பண்ணிக்கலாம். புக் பண்ணலையா? டிக்கெட் கிடைக்காது. அது இப்போ மதுரையில இருக்கேன்டா, இங்க கிடைச்சிரும். மாவீரன், இது வந்து புக்கிங்கான அப்டேட் தானே மாவீரன்? அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இன்கோர்ன்றது ட்ரெய்லர்லாம் எதுவும் இல்லல்ல. புக்கிங் ஐமேக்ஸ்ல விட்டுருக்காங்க. ட்ரெய்லர் தான் விட்டுருக்காங்க. சரி, நான் பார்க்க. என்ன பரணி ப்ரோ? இல்ல, 1 நிமிஷத்துக்கு தான் இருக்கு. இதுல ஏதாவது அன்சீன் கிளிப் எதுவும் இருக்கா? இல்ல பெருசா எதுவும் இல்ல. அதேதான் இருக்கு. தியேட்டர் ரியாக்ஷன், எண்ட் கேமோட அந்த தியேட்டர் ரியாக்ஷன் அதெல்லாம் வச்சு ஒரு ட்ரெய்லர் மாதிரி விட்டுருக்காங்க. September 25. ஓகே, போயிருவோம். ரீக்ரியேட் பண்றோம். ஏய், யாராச்சும் இது பார்க்கலாடி, தயவு செய்து போய் பாருங்கப்பா. நான் அந்த மொமெண்ட்டுக்கு ரீக்ரியேட் பண்ணலாம்னு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு அந்த படம். எந்த படம் கேட்கல. பெத்லஹெம் குடும்ப யூனிட். ஓகே, யாராச்சும் பார்க்கலன்னா தயவு செய்து போய் பாருங்க. ரொம்ப அந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் ட்விட்டர் ரிவ்யூ நான் தான். எப்படா போட்ட? 11:47 AM ஐ கெஸ். எண்ட் கேம்ல 4 நிமிஷம் புதுசா ஃபுட்டேஜ் ஆட் பண்ணிருக்காங்களா பர்னி ப்ரோ? 4 minutes only. 4 minutes only. இல்ல 4 minutes தான் கன்ஃபார்ம். மார்வல் எப்பவுமே இந்த ஊர்ல வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்பிட்டு போகவே போகாதீங்க. படத்தை மட்டும் ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும்ன்றதா நானும். எனக்கு அந்த தலைவன் அந்த ஹேமர் எடுக்கிற மொமெண்ட்டுக்கு தான் நான் மறுபடியும் ரீவிசிட் பண்ணணும்ன்றது ஆசை. அதுக்கு தான் போகணும். இந்த படம் நான் கேரளால பார்த்தேன். இந்த தடவை தமிழ்நாட்டுல பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி ஹவுஸ்ஃபுல் ஆகும்னு நம்புறேன். இங்கிலீஷ்ல மட்டும் தான் வரும் போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. தமிழ் டப் டவுட் தான். ஐயோ, தமிழ் டப் வரு. வேணாம். நான் அந்த கொடுமையை அனுபவிக்க விரும்பல. நான் இங்கிலீஷ்லயே பாத்துக்கிறேன். தமிழ் டப்னாலும் அந்த ஓல்டு டோனியோட வாய்ஸ் ஒருத்தர் டப் பண்ணுவார்ல, அவரே பண்ணாருன்னா போதும். என் லைஃப் டைம் டிராமா கொடுத்தது அது வேணாம். இல்ல விஜய் கண்டிப்பா பண்ண வாய்ப்பு இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது எண்ட் கேம் தான் நம்புறேன். புரியல. நீங்க ஃபர்ஸ்ட் எண்ட் கேம் பார்த்துட்டு அப்புறம் தானே ரிவர்ஸ்ல தானே மத்த படங்கள்லாம் பாத்தீங்க? இல்ல மாவீரா, ஃபர்ஸ்ட் நான் இது பார்த்தேன் இன்ஃபினிட்டி வார். அதுக்கப்புறம் தான் எண்ட் கேம் போய் பார்த்தேன். இன்ஃபினிட்டி வார் பார்த்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எண்ட் கேம் பார்த்தேன். இங்க இல்லைன்னாலுமே நான் இன்னைக்கு தமிழ் டப்பிங் பாக்குறதுன்றது அநியாயமா தாங்க இருக்கு. நான் இப்ப பார்த்தேங்க ரீசெண்டா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வந்து நான் மதுரைக்கு வந்திருந்தேன். எபிக் ஸ்கிரீன் வந்து இங்க இருந்துச்சு. சரி எபிக்ன்றாங்களே எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் நான். ஆனா எபிக்ல வந்து வெறும் தமிழ் தான் இருக்கு. அண்ட் எபிக்ல மட்டும் இல்ல, பொதுவாகவே மதுரையில இங்கிலீஷ் டப்பிங்கே இல்லை. ஐ மீன் இங்கிலீஷ் ஒரிஜினல் இதுவே இல்லை. 4 ஷோ ஓடுது, 4மே வந்து தமிழ் டப்பிங் தான். சரி எபிக் ஸ்கிரீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி போய் பார்த்தா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது அவ்வளோ எஃபெக்டிவா இருந்துச்சு. எனக்கு அந்த சீன்ஸோ டைலாக்ஸோ அந்த மொத்த சீனுமே அவ்வளோ எஃபெக்டிவா இருந்துச்சு. தமிழ்ல வந்து கொடூரமா இருந்துச்சு. ஆனா இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா தமிழ்ல டப்பிங் நல்லா தான் இருக்கு. அதுல ஒரு பெரிய இது இல்லை. ஆனா அந்த வசனங்களை வந்து நீங்க கேட்கும் போதே அதோட இதுவே இல்லை. இப்ப இந்த இவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்பைடர்மேனுடைய அந்த மே பார்க்கர் அவங்க சொல்ற ஒரு டைலாக் எல்லாம் வரும்ல, வித் பவர் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல.
அது வந்து ரொம்ப ஆழமான ஒரு வசனம் இல்ல. அது வந்து அது இந்த இதுல கேட்கும்போது டப்பிங்ல எல்லாம் வந்து உன்னுடைய பொறுப்பை நீ உணர்ந்து நடந்துக்கணும் பீட்டர் அப்படின்றாங்க. எனக்கு வந்து ஆத்தாடி என்னடா இது, முதல்ல இந்த குரல்ல ஒரு இதை கேட்டோம்னா அதோட உணர்வே வேற மாதிரி இருக்கு மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்தா அந்த எல்லா டைலாகுமே அப்படிதான் இருந்துச்சு. பயங்கர மாஸ் டைலாக் வரும்ல, அந்த பீட்டர் யூ ஹேவ் டு இது இந்த இது சொல்லுவாங்கல்ல, அந்த இவங்க சொல்ற டைலாக் வருமே, சேடி சிங் சொல்ற டைலாக் ஒன்று வருமே, ஐயோ பீட்டர் பாக்கர் ஆர் ஸ்பைடர்மேன் போத் அப்படின்னுவான்ல, அதுவும் ரொம்ப கன்றாவியா தான் இருந்துச்சு தமிழ்ல கேட்க. அதனால நீங்க யாரு டப்பிங் பண்ணாலும் அந்த ஆக்சுவல் இதுல இங்கிலீஷ்ல வர்ற ஃபீல் வந்து ஒரு 5-10% கூட ரேட் ஆக மாட்டேங்குது. பிளாக் ஓகே, பேந்தர் சோலோ கடைசியா படம் முடியறதுக்கு பாத்தீங்களா முன்னாடி பரணி ப்ரோ? இந்த முடியறதுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப இந்த டாக்ஸிக் ரன் டைம்ல பல ஸ்டார்டிங்ல இருந்து சந்தேகம் இருக்கு. எல்லா லாங்குவேஜும் ஒரே ரன் டைம் தானா? தமிழ்லயே எந்த மாற்றமும் இல்லை. நாளைக்கு அதே ரன் டைம் தான், 3 மணி நேரம் 14 நிமிஷத்துல படம் ஓடும். ஏதோ 3 மணி நேரம் 15 நிமிஷமா? ஆமா. புதுசா எதுவுமே தெரியாம எப்படி படம் தோழர் ஃபர்ஸ்ட் இருக்கீங்க? ஆஃப் 1.5 நேரமா ஒரு தனி படம். நம்ம இந்த சின்ன படம் எடுப்பான், டைரி, அப்புறம் இந்த ராமன் லீலா மாதிரியான படங்கள் பூராமே பாத்தீங்கன்னா, பீஸா இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1.5 நேரம், 1 மணி நேரம் 40 நிமிஷம் தான் இருக்கும். அந்த அடிப்படையில 1.5 நேரத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் பாக்குறோம். நம்ம உட்காடுறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் பாக்குறோம், பட 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 படம்னு பெருசா ஓடுது. அப்புறமேட்டு அப்பாடா கொஞ்சம் ஏஞ்சிருக்கலாம்பா முதுகு வலி அப்படின்னு சொல்லி ஏஞ்சிட்டு வந்தோம்னா வெளியே லைனுக்கு நிப்பாங்க. டீ, காஃபி, பாப்கார்ன், அதுல சீஸ் கலந்துட்டு மூக்குல பொடி வெடி ஏறுற மாதிரி நிற்பாங்க. அதெல்லாம் பார்த்து தகுதி கொஞ்சம் வந்தாலும் திரும்ப படத்தை போட்டுருவாங்க. அங்கிட்டு ஒரு 1.5 மணி நேரம் முழுசா பார்த்துட்டு வெளியே வரோம். எப்பயாச்சும் காந்தி செத்துட்டாரான்னு கேட்டா பரவாயில்ல, எப்பவுமே கேட்டா எப்படி? ஏன்பா ரன்னிங் இல்லாமா ரன் டைம் இல்லாமப்பா கவனிப்பீங்க? ஏங்க ரன் டைம்னா அவ்வளவு பெரிய இதா போயிட்டு சினிம் பஃபா இருந்தா அப்புறம் எப்படி தலைவா? நான் பிலிம் பஃபே இல்லையே, நான் ஒரு சாதாரண ஏழை தமிழ் சினிமா பஃப். நான் பிரகாசம் வேணா நீங்க பிலிம் பஃப்னு சொல்லலாம், எல்லா மொழி படமும் பார்ப்பாரு. நான்லாம் தமிழ் படம் மட்டும் தான் பார்ப்பேன். இங்க இதுவெல்லாம் தெலுங்கு படம் பிரகாஷ் ஏதாவது ரெஃபர் பண்ணா பார்ப்பேன். மலையாள படம் இவன் பார்த்துட்டு சொல்லுவான், பரணி ஏதாவது பார்த்துட்டு சொல்லுவான், இது பாருங்க நல்லா இருக்கு அப்படின்னுவான். அப்படி யாராவது சொன்னா பார்ப்பேன். ஹிந்தி படம் அப்படி ஒரு 2000 பேர் சேர்ந்து சொன்னா பார்ப்பேன். அப்ப பெத்தலம் குடும்பங்கள் பார்த்தீங்களா? அதான் சொன்னேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்ல படம் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நல்ல படம். டாக்ஸிக் போக மாட்டேன். ஐ மீன் போற எனக்கு இது வரைக்கும் ட்ரெய்லர் பார்த்து டீசர் பார்த்து ஒண்ணுமே ஒரு % கூட ஹைப் இல்லை அதுக்கு. ஆனா யாராச்சும் பார்த்துட்டு வந்துட்டு ஐயோ படம் அப்படி படம் இப்படி அப்படின்னாங்கன்னா போலாம். அந்த இருமுடிக்கு ரிவ்யூஸ் வந்துச்சுல்ல, நான் இருமுடி போனேன். இருமுடி வந்து ரிவ்யூஸ் எனக்கு ஓரளவுக்கு இது பாக்குற மாதிரி இருக்குன்னு சொன்னாலே போயிடுவேன் ப்ரோ. நாளைக்கு கூட இது போயிடுவேன் போல் தான், முதராத்திரி போயிடுவேன் காலைல. ஒருவேளை இது நல்லா இல்லைனா, டாக்ஸிக் நல்லா இல்லைனா. ஏன்னா அதுவும் நேற்று பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்கு அப்படின்னு. குறைகள் இருக்கு ஆனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது போயிடுவேன். இருமுடியும் எனக்கு நல்லா இருந்துச்சு. இருமுடி எனக்கு படம் 2 மணி நேரம் 25 நிமிஷத்துல 2 மணி நேரம் நல்லா இல்ல, கடைசி 25 நிமிஷம் சூப்பரா இருந்துச்சு. அந்த 25 நிமிஷம் நம்மளை வெளியே வரும்போது சாட்டிஸ்ஃபை ஆக்குனதுனால இந்த டான் மாதிரி, டான் வேற என்ன சொல்றது, டான் இந்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், அந்த மாதிரி என்ன கடைசி 25 நிமிஷத்துல எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி. யூத் எனக்கு கடைசி 40 நிமிஷம் தான் பிடிக்கல. ஐயோ ஆமா, எனக்கு முதல் கொஞ்ச நேரம் அதாவது முதல் இது வந்து ஜாலியா தான் இருந்துச்சு. யூத் டியூடு அதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா இது இல்லைங்க, நீங்க சொல்றது அப்படி இல்லை. நான் சொல்றது வெறும் பியூர்லி அந்த 20 நிமிஷம் கிராஃப்டா பயங்கரமா இருக்கும்ன்றது இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்றேன். நீங்க இது கிட்டத்தட்ட இதுல உங்களுக்கு எல்லா ட்விஸ்டும் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. ஒரு இது கூட ப்ரெடிக்டபிளா இல்லாம இல்ல. ஆனா நான் தானே சொல்றேன், இப்போ இங்க சீங்க ட்விஸ்ட் ப்ரெடிக்டபிளா இருந்துச்சா இல்லையான்றது இல்ல மேட்டர். எனக்கு நான் அந்த ரிவ்யூ எழுதும் போதுமே எழுதியிருப்பேன். எனக்கு வந்து பிரச்சனை வந்து ஒரு ப்ரெடிக்டபிளா இது இருந்துச்சு இல்லைன்றது கிடையாது. ஏன்னா எவன் கொண்டிருப்பான், இவன் பண்ணிருப்பானா மாட்டானா அப்படிங்கிறதுக்கு 2 ப்ராபபிலிட்டி தான். அப்ப பாதி பேர் பண்ணிருப்பான்னு நினைப்பான், பாதி பேர் பண்ணலன்னு நினைப்பான். ஸோ எனக்கு இந்த அதிர்ச்சி உருவாக்கு, ட்விஸ்ட் கொடு அப்படிலாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். சொல்ற விஷயம் ஒரு கதை சொல்ல போறோம், அந்த சொல்ற கதையை ஹானஸ்டா ஹார்ட்லன்னு சொன்னா எனக்கு அதுவே போதும் தான் தோணும். எனக்கு இது வந்து கடைசி 25 நிமிஷத்துல வந்து அந்த அந்த ஒரு லென்த்தி ஸ்ட்ரெச் ஒன்று இருக்குமே, ரவிதேஜா வந்து ஒரு ஷாக்கு அப்சர்வ் பண்ணி
அதை ப்ராசஸ் பண்ற அந்த ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரெச்ல இருந்து அந்த கடைசி 25 நிமிஷம் சூப்பரா கொண்டு போயிட்டாங்க. அதுவும் கிராஃப்ட் அப்படி இருந்துச்சு படம். அந்த அவங்க சூஸ் பண்ண பாட்டா இருக்கட்டும், இல்ல அந்த கால் அவங்க எடுத்த கால் அந்த இடத்துல இப்படி ஒரு வைக்கலாம், அங்க இருந்து 25 நிமிஷம் படத்தை நம்ம நவுத்தலாம் அப்படின்னு எடுத்த காலா இருக்கட்டும், ரவிதேஜாவோட நடிப்பா இருக்கட்டும், ஜிவியோட ஒரு பாட்டு, அந்த மியூசிக்கு, இது ரெண்டுமே சரி. அப்புறம் அந்த ஒரு இந்த படம் பேச வர தீம் இருக்குல்ல, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியோ, நீங்க சபரிமலை விஷயம், இல்ல இன்னொன்னு வந்து அந்த ஒரு விமன் எம்பவர்மெண்ட்ன்ற ஒரு விஷயம், அப்புறம் அப்பாக்கும் பொண்ணுக்குமான இதுன்ற ஒரு விஷயம், பாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது நாளையும் ஃபியூஸ் பண்ண, நாலுமே சேர்த்து ஃபியூஸ் பண்ணி ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்தது இருக்குல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அது எல்லாத்துக்கும் சரியான தீர்வு கொடுத்துருந்தாங்க அவங்க. இப்போ நீங்க டான் வந்து நான் அதோட கருத்தியலோட முரண்படுறேன், ஆனா எமோஷனலி அது நல்லா இருந்துச்சு, எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஆனா இது கருத்தியலாவும் சரியான இதுவா இருந்துச்சு கடைசியில. ரொம்ப இப்போ நியாயமா அவரு என்ன பண்ணிருக்கணும்னா சோகத்தை தான் ப்ராசஸ் பண்ணிருக்கணும். ஆனா அந்த கடைசி 25 நிமிஷத்துல ஒரு சோகத்தையே ப்ராசஸ் பண்ண மாட்டாரு. அவர் ப்ரைடை தான் ப்ராசஸ் பண்ணுவார் அவர் முகம் முழுக்க. ஏன்னா இப்படிதான் இருக்கணும்னு நீ சொல்லி கொடுத்தோல, நீ இப்படிதான் இருந்திருக்க, இது சரிதான், எனக்கு இங்க சோகம், எனக்கு வந்து எனக்கு இதுல வந்து ப்ரைடு தான் மிச்சம் இருக்கு அப்படிங்கிற ஒரு 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 ஃபீல்ட்லயே அவர் கடைசி வரைக்கும் இருக்க விடுவாங்கல்ல, அது எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த இது சொல்லுவாங்கல்ல, நாட்டார் தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க மக்களுக்காக போராடி இது பண்ணவங்க தான் நாட்டார் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என் பொண்ணை வந்து ஒரு கடவுள் மாதிரி வளர்த்துருக்கேன் நான் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அதை அங்க கொண்டு போய் ஒரு டிவோஷன் படத்துக்கு அங்க கொண்டு போய் நிறுத்தணும் எனக்கு சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணு சபரிமலைக்கு போற மேட்டர் இருக்குல்ல கடைசியில, அதுவும் சம மேட்ரு. ஸோ எனக்கு அந்த அது மொத்தமாவே அந்த அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே என்னையா இவ இந்த மாதிரி ஒன்ன வச்சுக்கிட்டாயா, 2 மணி நேரம் ஒரு ஒரு கொடூர வழக்கமான மசாலா படத்தை கிண்டிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா யாரோ ஒரு ட்வீட் பார்த்தேன் நான், யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, ராஜமௌலி, அப்புறம் எஸ் ராஜமௌலி, அனிமல் டைரக்டர் பேர் என்ன, சந்தீப் வாங்க அவரு, அப்புறம் அந்த இன்னொருத்தர் பேரை போட்டிருந்தாங்களே ஆதித்யாதர், அந்த இவரு துரந்தர் எடுத்தவரு, அப்புறம் சிவா நிர்வாணா அப்படின்னு இந்த படத்தை டைரக்டர் எல்லாரையும் போட்டு, இவங்க எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம் வந்து இவங்க எல்லாருமே ஆர்ஜிவியோட ஃபேன் பாய்ஸ், ராம்கோபாலோட ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த ஆள் வந்து எனக்குமே அது தோணுச்சு, இந்த எண்டு வந்து இந்த தாக்கத்தை கொடுத்து அனுப்புறது இருக்குல்ல, அது வந்து பயங்கர ஆர்ஜிவி ஸ்டைல் அது. ஸோ எனக்குமே அது ஃபீல் ஆச்சு. எனக்கு சூப்பரா இருந்துச்சு அந்த படம். இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா போலாம் வேற மொழி படங்களுக்கு, இல்ல யாராவது சொல்லுவாங்க சூப்பரா இருக்கு போங்க அப்படின்னுவாங்க, அப்படின்னா போலாம். பாட்டு வந்து நாளைக்கு சொல்லுங்க டாக்ஸிக் எப்படி இருக்குன்னு. பிரகாஷ் ரிவ்யூ போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா போயிடும். படம் வந்துச்சுன்னா பாத்துறோம் ஆன் டைம்க்கு. ஏன் பிரகாஷ் அந்த பிரச்சனை குழப்பிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ஸ்கோப் கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சுட்டாங்க, அதனால நமக்கு நம்ம ஷோ பிரச்சனை இல்லாம ஓடிடுவோம் நம்பிக்கை. புக் பண்ணிருக்கேன், நாளைக்கு பார்த்துட்டு. நீங்க ஏதோ ஃபிளாட் ஸ்கிரீன் சொன்னீங்க அந்த இதுல. நான் நார்மல் தான் போடுறேன், நான் மெகா ஸ்டார்ல படம் ரிலீஸே ஆகலையேங்க. பாரதி உங்க ஊர்ல பிளாட் ஸ்கிரீனே இல்லைன்னாரு, அதுக்காக சொன்னேன். எங்க ஊர்லயும் பிளாட் ஸ்கிரீன் இருக்கு, அது மெகா ஸ்டார் தியேட்டர்ல இருக்கு. ஆனா அந்த தேட்டர்ல இந்த படம் கிடையாது. நான் போட்டிருக்கிறது மாரி தியேட்டர்ல போட்டிருக்கேன். மாரி தியேட்டர்ல ஸ்கோப் கண்டென்ட் தான், ஸ்கோப் கண்டென்ட் ரெடியா தான் இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. நாளைக்கு காலைல 10 மணிக்கு படம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு 2 மணிக்கோ 2:30 மணிக்கோ எத்தனை மணிக்கு முடிக்கணும். ஆமா, அவர் பிளாட் கண்டென்ட்டே இல்லைன்னாருல, அதுக்காக சொன்னேன். அப்பப்ப சொல்லுவோம். பாய், நாளைக்கு சந்திப்போம். ஓகே பை. நாளைக்கு ரிவ்யூவோட பார்க்கலாம்.